நம்ம கூட இன்னைக்கு இணைஞ்சிருக்கிறது வந்து தசவதார கலைஞர் அவர்கள். வெல்கம், வெல்கம் இங்க தசவதார கலைஞரே. வெல்கம் வெல்கம் கிக். இது வந்து தேங்க்யூ சொல்லுங்க. ஒரு தேங்க்யூ தேங்க்யூ. அது இல்ல, ஒரு எபிசோட்ல வந்து கலக்கலங்க, என்ன வச்சு நீங்க கலக்குனீங்க, ஞாபகம் இருக்காது? ஆமாம் பிரதர். லைஃப்ல நம்மளுக்கு இருக்க ஒரு பெரிய தவறான ஒரு எண்ணமே என்னன்னா வந்து நகைச்சுவைக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது வந்து பாக்குறது கிடையாது, அடிச்சிடுறது. அந்த மாதிரி ஒரு அடிச்சு சர்ச்சையா செஞ்சு நல்லா போன ஒரு எபிசோடு அந்த டேட்டிங் எபிசோடு. அதுல ஃபேமஸ் ஆன ஒரு நபர் தான் நம்ம கூட இருக்கா அப்படி பாவம். இல்லங்க, இந்த ஃபேமஸ் ஆனதெல்லாம் சொல்றீங்களே தவிர அதுக்கான இது வர அதெல்லாம் மாட்டேங்குது. நம்ம பாட்காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் 4 பேர் வந்து டெக்ஸ்ட் பண்ணாலே ஃபேமஸ் தான். நம்ம வியூவர்ஸ் கவுண்ட்டுக்கு 4 பேர் வந்து யாரு பிரதர் அவரு எங்களுக்கே பார்க்கணும் போல இருக்குன்னு சொன்னாலே வந்து ஃபேமஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ யூ ஆர் நவ் அ ஃபேமஸ் பர்சனாலிட்டி இன் பாட்காஸ்டிங் கம்யூனிட்டி. பரவாயில்ல, சரி, இன்ட்ரோடியூஸ் பண்ணிப்போம். நான் தான் தசாவதார கலைஞன். இன்னைக்கு சரி, இன்னொரு ஓகே தசாவதார பிரதர். கலைஞரான ஜெய்ய பத்தி பேச போறோம். ஜெய் ஆமா, நடித்த பட் லேபிள பட் பத்தி. பிஃபோர் தட் ஆக்சுவலா வந்து அசாதார கலைஞன் எபிசோட் அப்போ வந்து டேட்டிங் பரிதாபங்கள்லாம் ஆக்சுவலா அந்த எபிசோடோட கான்டெக்ட் அதுல நீங்க தசாவதார கலைஞனா இருந்தீங்க இல்லையா? ஸோ வாட் இஸ் ஆமா. யுவர் கரண்ட் அப்டேட் அபவுட் யுவர் டேட்டிங் இது? அதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா வந்து பெப்சிமா வரும்போது பெப்சிமாவோட சிரிப்பு இல்லாம அந்த எபிசோட் முடிச்சுன்னா எப்படி வந்து ரொம்ப எம்டியா இருக்கும். அந்த மாதிரி யுவர் டேட்டிங் இன்சைட்ஸ் கொஞ்சோண்டு இருந்துட்டு நம்ம லேபிள்குள்ள போனா பெட்டரா இருக்கு. ஏன்னா நத்திங் இஸ் தேர் இன் லேபிள் டு டாக் அபவுட். ஸோ வி ஹாவ் டு ஃபில் திஸ் எபிசோட் வித் சம் ஆஃப் த ஃபில்லர்ஸ். அதனால லெட் ஸ்டார்ட் யுவர் டேட்டிங் திங். என்ன சொல்றீங்க? ஏன் உள்ள போறதுக்கு முன்னாடியே லேபிள் அடிக்கிறீங்க? சரி, இருக்கட்டும். நான் எதுவும் யோசிச்சேன் பெருசு. இன்னைக்கு, சரி என்னென்ன எபிசோட்ல இருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயங்களை சொல்லலாமே அப்படின்னு நான் யோசிக்கும் போது டக்குன்னு எனக்கு அந்த தானியாவுக்கு மட்டும் தான் ஃபிளாஷ் ஆகிறாங்களே தவிர வேற நல்ல விஷயமே கிடைக்க மாட்டேங்குது. ஸோ இல்லங்க, எதுவும் இல்ல, உண்மை அதுதான். அதான் சொல்றேன். சரி, நீங்க சொல்லுங்க. ஹவ் இஸ் யுவர் டேட்டிங் ரைட் நவ்? ஆர் யூ கமிட்டட்? ஹேவ் யூ லாஸ்ட் யுவர் வெர்ஜினிட்டி? இந்த மாதிரி கரண் ஜோஹர் எபிசோட் மாதிரி வில் ஸ்டார்ட். இல்ல இல்ல, எதுவுமே வந்து ஆன்சர். முதல்ல நீங்க என்ன அந்த எபிசோடு பண்ணும்போது என்ன ஸ்டேட்டஸ்ல இருந்தனோ அதே ஸ்டேட்டஸ் தான். குட், பெரிய குட் டு டிஃபரன்ஸ் நோ. எல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்ப வந்து ஒரு டேட்டிங் ஆப்ஸ் இருந்தேன்னா இப்ப 3 டேட்டிங் ஆப் வச்சு ஸ்வைப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். கூல். அதே ரெடிட் ஓகே பிரதர். பரிதாபங்கள் ஓடிட்டு இருக்கு. அதே டிஸ்கார்ட் பரிதாபங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அவ்வளவுதான். ஓகே, குட் டு நோ. நம்பிக்கையை கைவிட்டுறாதீங்க, தொடர்ந்து முயற்சி ஆமா, பண்ணுங்க. Don't முயற்சி think that பண்ணி you are an பண்ணி. average performer because there are way more average things like label out there. So have that confidence and start சூப்பருங்க, exploring. சூப்பர். சரி, நம்ம போவோங்க, லேபிள்குள்ள போவோம். ஆமா ஆமா, ஃபர்ஸ்ட் சீக்கிரம். ஆக்சுவலா சின்ன எனக்கு ஒரே எபிசோட ஒரு பண்ணுங்க. டவுட் தான். எதுக்கு நான் வந்து ஏன் லேபிளை சூஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. அவுட் ஆஃப் நோ வேர் ஒரு 2 மணிக்கு தூக்கம் வரல ஏதோ ஒரு நாள் நைட்டு. நம்ம எல்லா ஓடிடி ஆப்லயும் போய் வந்து சும்மா ஸ்விட்ச் பண்ணிட்டே இருப்போம்ல ஏதாவது பார்க்கலாம்னு சொல்லிட்டு. அப்ப பார்க்கும்போது ஆமா. ரேண்டமஸ் பக்கா வந்து லேபிள்னு ஒன்று வந்துருந்துச்சு. என்னடா அது அப்படின்னு சொல்லி தமிழ்ல அதுவும் ஜெய்யலா இருந்தான், இவன்லாம் இருந்தான். அவன் பேர் என்ன, அந்த மாஸ்டர் மகேந்திரன்லாம் இருக்கும். சரி என்னடா அதுன்னு பார்க்கலாம்னு ஆரம்பிச்சு ஐ ஸ்டக் அப் வித் லேபிள். சரியா? ஆமா. பட் ஐ வாஸ் கியூரியஸ் வை த ஃபக் யூ டிசைடட் டு வாட்ச் லேபிள் அப்படிங்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணா பெட்டரா இருக்கும். rather than சொல்றேங்க, discussing directly into label. சொல்றேன் Why the சொல்றேன். fuck did you? சொல்லுங்க. அதாங்க, இந்த ஹாட் ஸ்டார்ல வந்து நம்ம மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது இது போடுவோம்ல, ப்ரோமோ. அது மாதிரி வந்து ஒரு சின்ன கிளிம்ஸ் போட்டான். அது வந்து கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. ஏன்னா ஐடென்டிட்டி பத்தி பேசுறப்போனா வட சென்னை ஜெய்யன் வேற ரீஎன்ட்ரி கொடுத்திருக்காரு. ஏன்னா அவர் வந்து குற்றமே குற்றம் அந்த மாதிரி சில படங்கள் சுசீந்திரன் அவரோட படங்கள்லாம் நடிச்சாரு. அது வந்து நீ ரொம்ப அந்த பேக். படத்தை சொல்ற, நாகப்பாம்பை வச்சு ஒரு படம் நடிச்சான்ல அதெல்லாம் லட்சுமி தான் ராய். அந்த மாதிரி. லட்சுமி ராய் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்கு அந்த படத்துல. ஆனா பாத்தீங்களா அந்த பிரதர், மாதிரி ஜெய் நடிக்கிறதுல ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஜெய் நடிக்கிற படத்துல ஜெய்யை தாண்டி அந்த ஹீரோயின் தெரியுறாங்க. அந்த அளவுக்கு ஒரு அது பாசிட்டிவிட்டி இருக்கு ஜெய்கிட்ட. அந்த விஷயத்துல நம்ம அவனை பாராட்டணும். கமிங் பேக் டு வாட் யுவர் சேயிங், சொல்லுங்க. ஏன் ஒய் அதான் ஸோ யூ நான் என்ன நினைச்சேன்னா, இந்த மாதிரி ஐடென்டிட்டி வட சென்னை கொஞ்சம் கண்டென்ட் ஓரியன்டான வெப் சீரிஸா இருக்கும் போல ஜெயண்ணாவோட கம்பேக் கண்டென்ட்டா இருக்கும் அப்படின்னு நினைச்சுதான் நான் பார்க்கலான்னு இதுல வச்சிருந்தேன். ஆனா எங்க வீட்டுல எங்க அம்மா இருக்காங்க. எங்க அம்மா என்ன பண்ணுவாங்க, ஃப்ரைடே ஆனா ஏதாவது ஒரு எபிசோடு வரும்ல ஹாட் ஸ்டார்லயோ இதுலயோ,
ஸோ அது வந்து விழிமேல் வழி வைத்து காத்திருக்கும் மாதிரி ஒவ்வொரு எபிசோடுக்கும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்லாம் நான் பார்க்கல. எங்க அம்மா வந்து ஒவ்வொரு ஃப்ரைடே இதை நான் இதை பார்த்தேன், ஸோ இதுக்கு அடுத்து இதை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நானும் 3வது வாரத்துல இருந்து பார்க்க ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்த்தேன். அதுக்கப்புறம் 3வது வாரம் எந்திக்கிறதுக்கு முன்னாடியே எங்க அம்மா வந்து அதை போட்டுருவாங்க. அந்த லேபிளை போட்டுதான் வெள்ளிக்கிழமை ஆனா எழும்ப வேண்டியது. உங்க வீட்டுல ஸ்டார்ட் ஆகுறது வந்து லேபிளோட சத்தத்துல தான். ஸோ அப்படி பார்க்க ஆரம்பிச்சதுதான் வந்து ஒரு மியூசிக் இறக்கி இருப்பா ரொம்ப ஹாண்டிங்கா. எப்படி ஒரு அந்த மியூசிக் என்ன பெருசா அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு வரும். அந்த மாதிரி நான் வந்து மத்தகன் பாத்துட்டு இருந்தேன். அப்ப எனக்கு செம ஷிட்டியாப்பட்ட லாஜிக் வந்து எதுக்குடா வாரம் இந்த கேன மாதிரி ஃபுல் சீசனே ரிலீஸ் பண்ண மாட்டானுங்க பாத்திருக்கேன்ல. இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் ரிலீஸ் பண்ணிட்டே இருப்பானுங்க எபிசோட்ஸ். எனக்கு மத்தகன் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஆனா கிளைமேக்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் லோ பட்ஜெட்டா இருந்துச்சு. பிளஸ் ஆக்ஷன்லாம் ஒர்க் ஆகல. ஆனா எனக்கு ஃபர்ஸ்ட் அவன் டென்ஷன் பில்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த லார்ஜர் தேன் லைஃப் திங்ஸ் இருக்க போது இந்த யூனிவர்ஸ்குள்ளங்கிறதே நல்லா இருந்துச்சு. பிளஸ் டயலாக்ஸ் கான்வர்சேஷன்லாம் நல்லா இருக்கும் இந்த சீரீஸ்ல. ஆக்டிங்லாம் ரொம்ப சப்டலா இருக்கும். நான் என்ன நினைச்சேன், சரி ஹாட் ஸ்டாரோட அந்த இந்த மாய வலை ஒண்ணு இருக்கும் இல்லையா, ஹாட் ஸ்டார் வந்தாலே வந்து அது போனியாகாத ஒரு விஷயம் வந்து ஹாட் ஸ்டாருக்கு தான் நிறுத்துவானுங்க கடைசியா. கடந்த ஒரு 2 வருஷத்துல பார்த்தோன்னா ஹாட் ஸ்டார்ல வந்து எந்த படமே நல்லா இருக்காது, எல்லாமே வந்து மொக்க படமா தான் இருக்கும். பட் மத்தகன் வாஸ் அ பிட் ஆஃப் அ சர்ப்ரைஸ். ஸோ அதுக்கப்புறம் லேபிள் அண்ட் திஸ் கை, இந்த அருண்ராஜா காமராஜா படம் நான் பெருசா பார்த்தது இல்லை. கனாவும் விட்டு விட்டா பார்த்திருக்கேன் சீன்ஸா. அதுக்கப்புறம் டைரக்டா நெஞ்சுக்கு நீதியா அந்த படம் எடுத்தான், ஆர்டிகல் 15 ரீமேக்கு. அதுவும் சீன்ஸா பார்த்திருக்கேன், கம்ப்ளீட்டா பார்த்தது எனக்கு கதை நம்ம ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால. பட் தெர் வாஸ் ஆல்ரெடி a good talk going around in the social media and everything இல்லையா. பிளஸ் ட்ரைலரு அது போக வந்து நம்ம ப்ரீமியர் ஷோ ஆக்சுவலா வச்சிருப்பானுங்க போல யூடியூப்ல. ஸோ லேபிள் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம லேபிள் ரிவ்யூன்னு போடும்போது யூடியூப்ல பார்த்தா ஒரு ப்ரீமியர் ஷோ மாதிரி வச்சிருக்கான். அந்த கம்ப்ளீட்டா போட்டு வெற்றிமாறன்லாம் வந்து சொல்றான், இந்த மாதிரி நான் சொல்ல நினைக்காத விஷயத்த நிறைய வந்து சொல்லியிருக்காங்க இந்த இதுல அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா சரி படம் ஜென்யூனாவே வந்து நல்லா இருக்கும் போல அப்படின்னு சொல்லி தான் லேபிள்குள்ள வந்தேன். ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா, இது வந்து வாரம் வெள்ளிக்கிழமை தான் ரிலீஸ் ஆகும் ஒவ்வொரு எபிசோடு அப்படின்னு சொல்லிட்டு. நானும் ஆக்சுவலா நான் பார்க்கும்போது ரெண்டு எபிசோடு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அப்ப வந்துட்டு சரி ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு வந்து அப்படியே லைட்டா ஹீட் ஆகி அதுக்கப்புறம் நல்லா போகும் போல அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் 2 எபிசோடு பார்த்துட்டேன். ஆனா அதுக்கப்புறம் இருந்த ஒரு சர்ப்ரைஸ் என்னன்னா வந்துட்டு என்னோட வீக்கெண்ட்ஸ் ரீன் பண்றதுக்காகவே ஃப்ரைடே ஒன்று ரிலீஸ் பண்றானுங்கிற ஒரு குட்டி ரிவீலேஷனே எனக்கு அப்பதான் தோணுச்சு. ஏன்னா அது பார்த்து இந்த எபிசோட் பார்த்து முடிக்கும் போது ஒரு எரிச்சல் வந்துடும் அவனுக்குள்ள, ஏன்னு தெரியலடா. அது மாஸ்டர் பண்ணிருக்கானா இல்ல வந்துட்டு இந்த பிரிட்டன்ஷியஸ் ரைட்டிங் ஆஃப் பீயிங் அ குட் கையா, இல்ல வந்துட்டு இவன் ஐயா யாருங்கிற ஒரு தேடலா என்னன்னே எனக்கு தெரியல. ஐயோ ஐயா தேடலாம் எனக்குலாம் ஐயோன்னு ஆகி போச்சுடா, டேய் முடியல. அதுலயும் இந்த லீடரா தெரியும்ல, இப்ப ஐயா வந்து யாருன்னு தெரியாம இது ஐயாவை புடிச்சிட்டானுங்க. ஆனா ஐயாக்கு மேலேயும் பெரிய இடம் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒண்ணு சொல்லியிருக்கான். தட் இஸ் அகைன் ரூட்டிங் ஃபார் த செகண்ட் பார்ட் ஆஃப் லேபிள், செகண்ட் சீசன் ஆஃப் லேபிள். எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த செகண்ட் சீசனு இந்த வாரம் ரிலீஸ் பண்ற எபிசோட்லாம் வச்சு பேசும்போது நான் மத்தகத்துக்கு மறுபடியும் வரேன் சரியா. மத்தகத்துல வந்து எப்படி பண்ணாங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் 5 எபிசோடோ 6 எபிசோடோ ஒரு பாட்டுன்ற மாதிரி விட்டாங்க. அது வந்து ஒரே டைம்ல ரிலீஸ் ஆச்சோ வாரம் ரிலீஸ் ஆச்சோ சரியா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய கேப்பு, அதுக்கப்புறம் 2 எபிசோடு விட்டாங்க, ஒரு வாரத்துக்கு ஒரு எபிசோடுன்னு. அதுக்கப்புறம் 2 எபிசோடு விட்டாங்க. த மோஸ்ட் ஒஸ்ட் எபிசோட்ஸ்னா எதுன்னா அந்த லாஸ்ட் 4 எபிசோடு இருக்கு தெரியுமா. ஒரு 5 எபிசோடு நல்லா இருந்துச்சு, நீ சொன்ன மாதிரி டென்ஷனு இதெல்லாம் பில்டப் ஆயிட்டு இருந்துச்சு மத்தகம்ல. ஆனா அந்த கடைசியில இருக்கிற ஒரு 4 எபிசோட்லாம் முடியல, பார்க்கவே முடியல. இந்த எபிசோடு எல்லாத்தையும் கிளப் பண்ணி ஒரே எபிசோட்ல போட்டு இந்தாங்கப்பா அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் அதையாவது மொத்தத்தையும் பார்த்துட்டு இருந்துக்கலாம் மொத்த பாட்டாவே. எதுக்கு வந்து இந்த தேவையில்லாம அந்த 5 இதோ வந்து ஒரு பாட்டாகவும் கடைசி 2 இன்னொரு பாட்டாகவும் இந்த லாஸ்ட் 2 பாட்டாகவும் வாரம் வாரம் பிரிச்சு வர்றாங்கன்னு எனக்கு புரியல. இந்த பழைய பெரிய பெரிய சீரீஸ்லாம் எப்படி இருக்கும்னா லாஸ்ட் இந்த எபிசோடு முடியும் போது ஒரு பயங்கரமான எண்டிங் இருக்கும், அந்த லீடு வச்சுட்டு நம்ம வெயிட் பண்ண வச்சு அடுத்த வாரம் பார்க்க வைப்பாங்க. இந்த மாதிரி எதுவுமே கிடையாதுடா இதுல. இதுல மட்டும் இல்ல, மத்தகம்ல ஒரு 2 எபிசோட்ல அந்த இருந்துச்சு சரியா, டக்குன்னு அந்த ஹூக் இருந்துச்சு, நம்ம அடுத்த எபிசோட பார்த்தே ஆகணும் அப்படின்ற மாதிரி. லேபிள்லாம் ஐயோ
முடிஞ்சு போச்சு, அடுத்த எபிசோடு பொறுமையா பாத்துக்கலான்ற ஆக்சுவல் ஒரு ஹூக்ல தான் இல்லடா, இருக்கும். ஆக்சுவல் ஃபன் என்னன்னா ஹாட் ஸ்டார் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு போல. ஒண்ணு கண்டென்ட்டே கேவலமா இருக்கும், ஸோ ரிலீஸ் பண்ணாலும் எவனும் பார்க்க வேணாங்கிற ஒரு இன்டென்ஷன் இருக்கும். இல்ல கண்டென்ட் ஓரளவுக்கு இருந்தா இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிடுவானுங்க போல. 5 ஆமா ஆமா, எபிசோட் ரிலீஸ் அப்படிதான் பண்ணிட்டு பண்றாங்க. எவனாச்சும் பெரிய கேப் விடுவானடா முதல்ல. வாரமா ஒரு தெரியலடா அது எபிசோட்னா கூட என்னன்னே ஒரு புரியல. லாஜிக் இருக்குடா அட்லீஸ்ட். 5 எபிசோட் இல்லடா ரிலீஸ் பண்ணி எனக்கு அவ்வளவுதான் மூட்டு போங்கிற மாதிரி இருக்குது. அதான் அது எனக்கு தெரிஞ்சு எப்படின்னா யாரோ ஒரு மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி மாதிரி தான் இருக்கு எனக்கு. 5 எபிசோட் ஆக்சுவலா நல்லா அதுல இருந்த மாதிரி காமெடி இருந்துச்சு. என்னன்னா 5 எபிசோடு ஒரே நாள்ல விட்டான் சரியா. ம். அதுக்கப்புறம் 3 எபிசோடு, அப்புறம் 2 எபிசோடு அந்த மாதிரி அதான் அதான், விட்டுருக்கலாம்டா அவன். ஐயோ முடியலடா டேய். அது என்னால அந்த லாஸ்ட் எபிசோட்ஸ்லாம் என்னால பார்க்கவே முடியலடா. நீ அந்த டென்ஷன் பில்டு பண்ணி வச்சிருக்க சரியா, என்ன பண்ண போறாங்க அந்த பார்ட்டியோட அவுட்கம் என்ன, எதுக்காக இந்த இவ்வளவு பேரையும் இந்த பார்ட்டி கூட்டின்னு வந்திருக்கான், அது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஓகே அது 2 பேரும் ஃபேஸ் ஆஃப் பண்றதோட முடிச்சுட்டான். சரி ஓகே அது வந்து செகண்ட் சீசனுக்கு என்னமோ எனக்கு பெரிய அடி போட போறான்னு ஆக்சுவலா பார்த்தா மத்தகன்ல எந்த ஒரு விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கா பட்டுச்சுன்னா, அவன் வந்து ஆக்சுவலா மணி லாண்டர் பண்றதுக்காக தான் வந்து எல்லாத்தையும் கூப்பிடுவான். நிறைய கேஷ் வச்சிருப்பான், ஆமா. எல்லாரும் ஊடிட்டி கொடுத்து எல்லாத்தையும் இன்வெஸ்டர்ஸா மாத்தி பெரிய மும்பை அண்டர்வேர்ல்ட்ல இருக்கிற மணியை வந்து இங்க கேஷ் டவுன் பண்றதுக்காக, வாஷ் பண்றதுக்காக அந்த பிளானிங் மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லுவானுங்க சரியா. ம். ஆனா உனக்கு மத்தவன் வந்து ரொம்ப பிளேட்டண்டா இருக்குது, ரைட்டிங் கொஞ்சம் சப்டலா இருக்குனால உனக்கு எப்படி இருக்குன்னா தேர் இஸ் ஆல்வேஸ் அ லார்ஜர் ஸ்கீம் டு திங்ஸ்ங்கிற உனக்கு ஒரு ஃபீலிங் இருந்துகிட்டே இருக்கும் அந்த சீரீஸ்ல. ஆமா நல்ல ஆமா. காஸ்டிங் இருக்கும் அந்த படத்துல. அது இல்லாம என்ன இவன் மட்டும்தான் அது தப்பான காஸ்டிங், அதேதாங்க. முரளி பையன் சரியா, அதர்வானாவா? அதர்வா. மத்தபடி இட் இஸ் ஓகே. ஆனா கம்மிங் ஏய் டு அது லேபிள், இல்லடா. ம். சொல்லு. ஆமா அதான் எதுக்கு இப்ப கம்மிங் டு, மத்தகத்தை ரோஸ்ட் பண்றோம்? அதான் மத்தமா ரொம்ப லேபிள். டிஸ்கஸ் போயிட்டு இருக்கோம். கம்மிங் டு லேபிள், மை ஸ்வீட் சர்ப்ரைஸ் வாஸ் தானியா ஹோப் இந்த ஃபர்ஸ்ட் 2 சீசன். ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல வந்து தானியா ஹோப் த சர்ப்ரைஸ். ஏன்னா வந்துட்டு தானியா ஹோப் இந்த பாசிட்டிவே சொல்ல இந்த நெகட்டிவ், தானியா ஹோப்போட படம் எதுவும் நான் கம்ப்ளீட்டா பார்த்தது இல்லை. ஆனா லேபிள் பார்த்தப்பதான் வந்து எப்படா இவ்வளவு கேவலமா ஒருத்தினால நடிக்க முடியுங்கிறது எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் 2 எபிசோட்ல தெரிஞ்சு பிரதர். சோ சாரி ஃபார் முடியல. தானியா. இல்லைங்க இதோட அவங்க டப்பிங் அவங்களே பண்றாங்களா இல்ல வேற யாராவது கொடுத்து பண்றாங்களான்னு தெரியல. எனக்கு வந்து அந்த ஆக்டிங்கை விட அந்த அவங்க பேசுற டப்பிங் வாய்ஸ் ஆக்டிங் இருக்கு தெரியுமா, முடியலடா. என்னடா என்னடா பேசிக்கிட்டு இருக்காங்க கர்மோ. டேய் இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த வெப் சீரிஸை பொறுத்த வரைக்கும் ஏன் ஒரு கதை வெப் சீரிஸாவும் இன்னொரு இல்ல படமாவும் எடுக்கிறாங்கிறதுக்கான பேசிக்ஸ் வந்து சிம்பிள். வெப் சீரிஸ்ல வந்து டென்ஸ் கேரக்டர்ஸ் இருக்கும், கதை வந்து ரொம்ப டென்ஸா இருக்கும். அதனால அதுக்கு கரெக்ட். ரன் டைம் அதிகமா தேவைப்படுது. இட் ஹேஸ் தட் ஸ்கோப் அப்படிங்கறனால வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க கரெக்டா. ஸோ அப்போ அந்த வெப் ஆமா. சீரிஸ்ல அட்லீஸ்ட் ஒரு 3-4 கேரக்டர்ஸாவது நம்மளுக்கு வந்து செம இம்பாக்ட்ஃபுல்லா இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் மத்தவங்க நான் ஏன் சைட் வைஸா வச்சு கம்பேர் பண்றேன்னா, நான் சும்மா அது ஈஸியா இருக்கும் நம்மளுக்கு சொல்றதுக்கு. மத்தவன்ல எனக்கு எனக்கு எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருந்தானுங்க. இப்ப இவன் இருக்கான்ல, அவன் பேர் என்ன, படாலம் சேகர். ஆமா படாலம் சேகர் கூட இவன் இருப்பான், நம்ம டெம்பிள் மங்கீஸ் பையன் இருப்பான், அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு ஆமா ஆமா. ரிஷிகாந்த். அது போக இவன் இவன் யாரு, அதர்வா அண்ட் ஒய்ஃபுக்கு ஒரு செம கான்ஃபிளிக்ட் ஒன்று போயிட்டு ஆமா ஒரு இருக்கும், மிசோஜனி, டைனாமிக்ஸ். ஆமா மைல்டு டைனாமிக்ஸ். மிசோஜனி இருக்கும் அவனுக்கு. அது ஆமா போக அந்த வீட்டுல வேலை செய்யற வேலைக்கார அம்மா, அவன் ஒய்ஃபுக்கு ஒரு டைனமிக்ஸ் இருக்கும், அவளுக்கு கல்யாணத்துக்கு ஒரு டைனமிக்ஸ் இருக்கும். அது போக அந்த ஐபிஎஸ் ஆபீசரோட ஹஸ்பண்ட், இவன் இந்த மினிஸ்டர் கீழே இருக்க யாரு? நம்மாளு மயனன், ஆமா மினிஸ்டர் கீழே இருக்கவன். அதுக்கப்புறம் திடீர்னு வர்ற எஸ்ஐ அப்படின்னு சொல்லி உனக்கு கதை வந்து ஒரு கட்டத்துக்கு மேல எக்ஸிகியூஷனா ஓகே ஆனாலும் வந்துட்டு உனக்கு கேரக்டர்ஸ்லாம் ஞாபகமா இருக்கானுங்க. பிளஸ் அந்த கேரக்டர்ஸ்லாம் ஆமா. சும்மா 3Dயா இருக்கானுங்கல்ல. பதர்வானா யாருங்கிறது உன்னால ஈஸியா மனசுல யோசிக்க, படாலம் சேகரியா இப்படி பண்றான் அந்த மாதிரி நிறைய யோசிக்க முடியுது அவனுக்கு 3Dயா. லேபிள்ல வந்து அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாதுடா. லேபிள் வந்து ஜஸ்ட் குட் அண்ட் பேட் கேரக்டர்ஸ் மட்டும்தான். அந்த ரைட்டிங்கே முதல்ல ஒரு 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 படத்துக்கு ஒரு வெப் சீரிஸ்க்கு ஒர்க் அவுட்டே ஆகாத ஒரு இது. பிளஸ் நீ எழுதினதே குட் அண்ட் பேட் கேரக்டர்ஸ்னு எழுதிட்டேன்னா அட்லீஸ்ட் அதையாவது இம்ப்ரெசிவா பண்ற பர்ஃபார்மன்ஸ் தேவை. அதுவும் இல்லை இந்த சீரீஸ்ல. தானியா ஹோப்போட ஆக்டிங் ரொம்ப கேவலமா இருக்குங்க. நான் வந்து பார்க்கவே முடியாத ஆக்டிங் ஒரு சிலதாங்க சொல்லுவேன். தானியா ஹோப் she literally like she just walked out of that
கேரவன் அண்ட் ஆக்டடுங்கிற மாதிரி இருக்கும். ஆனா சிரிப்பு என்னன்னா, ஏன் மேபி தானியா ஹோப்போட ஆக்டிங் வந்து அவ்வளவு கேவலம் அவனுக்கு தெரியலனா, மோஸ்ட் ஆஃப் த சீன்ஸ் இஸ் வித் ஆக்டர் ஜெய். சோ அந்த ஆளோட ஆக்டிங்கும் வந்து ரொம்ப பிலோ ஆவரேஜ் ஆக்டிங்கிறதுனால ஐ திங்க் தே காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர் வெல்லுன்னு தான் நம்ம சொல்ல முடியும். உண்மைதான். அதுவும் மட்டும் இல்லாம ஜெயன் என்ன பண்றாருன்னா, நிறைய மேனரிசம் ஃப்ரம் விஜயனா எடுத்துக்கிறாரு. முடியல. சரியா? நிறைய சீன்ஸ்ல யூ கேன் லிட்டரலி சீ இஸ் ட்ரைங் டு இமிட்டேட் விஜய். அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பழைய படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கே, ஜெயோட பழைய படத்துல ரியலி ட்ரை டு புட் சம் எஃபர்ட். சுப்பிரமணியபுரமா இருக்கட்டும், கோவா என்னதான் வந்து காமெடி மூவியா இருந்தாலும் சரி, அதுலயும் சரி, அதுல ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரிஜினாலிட்டி இருந்துச்சு. இப்ப இந்த படத்துல இப்ப ரீசெண்டா ஒரு படம் வந்துச்சு அன்னபூர்ணியில. அது எல்லா படத்தையும் ரீவாச் பண்ணணும் சரி, திரும்ப ஒரு வாட்டி ஏதோ ஒரு சீன்ல பார்த்தேன்னா இஸ் ட்ரைங் டு இமிட்டேட் சம் ஒன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அந்த ரியாலிட்டியும் இல்ல, அந்த கேரக்டர்ஸாவுமே இல்ல. இட்ஸ் லிட்டரலி பீயிங் ஜெயின்ற மாதிரி இருக்கு. அதுவே வந்து இப்போ ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஜஸ்ட் எனக்கு அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்த விஷயம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பட் ஐ திங்க் வி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஸ்டோரி ஃபர்ஸ்ட். எனக்கு லேபிள் ஆக்சுவலா நம்ம என்னதான் வந்து இந்த படம் மொத்தமா ஓவராலா சீரிஸ் ஒர்க் ஆகலனாலும் எனக்கு ஐடியா பிடிச்சிருந்துச்சு ரொம்ப. அந்த அந்த சீரிஸ் எப்படி ஆரம்பிக்கும் நீ பாத்திருக்கியா? அந்த ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட்ல ஒரு குட்டி பையனை இன்ட்ரடியூஸ் பண்ணுவானுங்க. பார்த்தா சைட்ல ஒரு கிரைம் நடந்துரும். அதுல இவனை கன்விக்ட் பண்ணிடுவானுங்க. செய்யாத தப்புக்கு கன்விக்ட் ஆயிடுவான். கன்விக்ட் ஆனதுக்கு அப்புறம் ஏன் கன்விக்ட் ஆனோங்கிற ஒரு ரீசனுக்கு கடைசியில பார்த்தா இப்படிதான் உன்னை இது பண்ணிட்டே இருப்பானுங்க. நீ எண்ட் ஆஃப் இந்த சைக்கிள் இருந்து வெளில வரணும்னா நீ பவர் இருக்க ஒருத்தன் மாறணும் அப்படிங்கும்போது அவன் எடுக்கிற சாய்ஸ் வந்து லாயரா இருக்கும். லாயர் இருந்து கடைசியா ஜட்ஜா மாறுவான். அது சூப்பரான ஒரு ஐடியா. சரியா? செம ஐடியா இது ஆக்சுவலா. ஒரு நார்த் சென்னை மாதிரி ஈஸியா ஜட்ஜ் பண்ணி உன்னை இது பண்ற இடத்துல நீ ஜட்ஜாவே வந்தா யூ கேன் ஆக்சுவலி ஜட்ஜ் கரெக்ட்லி அப்படிங்கிற ஒரு செம ஐடியாவை வச்சிருக்காங்க அவங்க. அதுல அந்த சீனி நல்லா ஷூட் பண்ணிருப்பான். அந்த அந்த ஃபுட்பால் சீனோட ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாவே எனக்கு நல்லா இருக்கும் போல இந்த சீரீஸ்ங்கிற ஒரு ஃபீலிங் இருந்துச்சு எடுத்த உடனே. சரியா? ஏன்னா அது நல்லா டைரக்ட் பண்ணிருப்பாங்க, சப்டலா டைரக்ட் பண்ணிருப்பான், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணிருக்க மாட்டான். அந்த சீன்ல ஸ்லோ மோஷன்ல இது பண்ணிடுவான், புடிச்சிட்டு போயிடுவானுங்க போலீஸ். அழுவான். ஒரு ஜட்ஜி வீட்டுக்கு போவானுங்க, எந்த ஏரியாடா நீ கேட்பானுங்க, ஜீவா நகர்னு ஏதோ ஒன்று சொல்லுவான். அந்த ஜட்ஜி வந்து பெருசா நீங்க எல்லாம் தப்பு பண்றவங்க தான்டா அந்த மாதிரி கமர்ஷியல் படம் மாதிரிலாம் பேச மாட்டாங்க. ஜட்ஜுக்கு அந்த இடத்துல இதுல இதுல என்ன வருமோ ஜஸ்ட் டக்குன்னு இன்ஸ்டிங்க்ல என்ன வந்துச்சோ அதை பண்ணிடுவான், இவன் போயிடுவான். அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு பண்ணி வெளில வருவான் இவன். அது வந்து இவன் ஜட்ஜ் ஆகிறதுக்கு மறுபடியும் நிப்பிங்கா இருக்கு அப்படிங்கிற அந்த ட்ராக் சூப்பரா இருக்கும். சரியா? ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் அப்படியே ஃபால் ஃபிளாட் ஆயிரும் ஸ்கிரீன் பிளே. உனக்கு ஆக்சுவலா என்னன்னா இவன் நல்லா தான் யோசிச்சிருக்கான். இந்த அருண்ராஜ வந்து நல்லா தான் யோசிச்சிருக்கான். அருண்ராஜா வந்து நல்லா தான் யோசிச்சிருக்கான். ஆனா அதுல இருக்க பிரச்சனை என்னன்னா ஆக்சுவலா 2-3 விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒருத்தன் வந்து சின்ன வயசுல தப்பே பண்ணல, ஆனா அதுக்காக இதாயிடுறான். இப்ப ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கிறான். ஜட்ஜ் ஆகணும்னு நினைக்கும் போது அவனுக்கு வந்துட்டு அந்த ஜட்ஜ் ஆகணும்னா இப்ப இவன் இருக்க மாதிரி ஆளா இருக்க கூடாது, இவனுக்கு நிறைய பிரச்சனை வருது, அதெல்லாம் தாண்டி அந்த ஏரியாவே மாத்தணும்னு நினைக்கிறான் அப்படிங்கிற ஒரு ஜோன் இருக்குல்ல. அதை இன்னும் சூப்பரா சீன்ஸா எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருந்திருக்கேன். ஜஸ்ட் எப்படி போனா இவன் வந்து அந்த ஏரியால இருக்க பசங்களுக்கு வெயில் வாங்கி கொடுக்கறது தான் பண்ணிட்டு இருப்பானே தவிர மாரல் சாய்ஸ் தான் இவனுக்கு எதுவுமே வராது. எதில் இருக்கவன்லாம் என்ன சொல்லிட்டு இருப்பானுங்கன்னா, நீ வந்து லாயர் ஆயிரு, நீ வந்துட்டு நல்ல லாயரா இருக்க, நீ வந்து லாயர் ஆயிரு, எங்களுக்கு ஐயா கூட சேர்ந்துரு அப்படின்னு சொல்லி இவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு இருப்பானுங்களே தவிர இவனுக்குள்ள இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் ஒண்ணு இருக்கவே இருக்காதுடா. பாத்திருக்கியா? இவனுக்கு மட்டும் இல்லடா, அவ்வளவுதான். இல்லடா அந்த படத்துல வர யாருக்குமே இந்த இன்டர்னல் கான்ஃபிளிக்ட் கிடையாது. நீ மாஸ்டர் மகேந்திரன் எடுத்துக்கோ, மாஸ்டர் மகேந்திரன் அந்த கூட இருக்க ஃப்ரெண்ட் எடுத்துக்கோ, தானியா ஹோப் எடுத்துக்கோ, அதுக்கப்புறம் ஜெய்யோட அப்பா அம்மா எடுத்துக்கோ, ஃபில்லர் கேரக்டர்ஸ் எடுத்துக்க, நீ வந்து ஐயாவே எடுத்துக்க, ஐயா பங் சுரேஷ் யார் எடுத்துக்கிட்டாலுமே அவங்களோட ஒரே நோக்கம் வந்து இந்த கதையை A to B நகர்த்துறதுக்கான ஒரு பாயிண்டா யூஸ் பண்ணுவாங்க. அது மட்டும்தான் இருக்கும். வேற எதுவுமே அவங்களுக்கான வேற எதுவுமே அந்த பர்பஸ் அவங்க ரியல் லைஃப்ல இந்த வேர்ல்ட் இந்த கேரக்டர்ஸை புக் பண்ணு வச்சுக்கேன், வேற எந்த பர்பஸுமே இருக்காது. ஸோ இது மாதிரிதான் வந்து இந்த படம் இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லாவுமே கேரக்டர்ஸ் இருக்கும். நீ சொன்ன மாதிரிதான் முதல்ல ஏன் ஒரு வெப் சீரிஸை வந்து எடுக்கிறாங்கன்னா கதையோட டென்ஸை தாண்டி கேரக்டர்ஸ் வந்து க்ரோ ஆகும் நமக்குள்ளேயே. அந்த சீரீஸ்லயும் சரி, டுவர்ட்ஸ் த க்ரோத் ஆஃப் த சீரீஸ் த கேரக்டர் வில் க்ரோ. ஆனா இந்த சீரீஸ்ல அது மிகப்பெரிய பிரச்சனைனா அந்த கேரக்டர் க்ரோத்ன்றது கிடையாது. ஏன்னா
அந்த கேரக்டர்ஸ்க்கு பர்பஸ்ன்றது வந்து ரொம்ப லிமிட்டடான ஒரு சிங்கிள் லைன் பர்பஸ், அவ்வளவுதான். இதுதான் வந்து இந்த சீரிஸோட மிகப்பெரிய பிரச்சனை. இதுல நீ இப்படி ஒண்ணு வச்சிருந்துருக்கலாம்டா ஆக்சுவலா இந்த கதையில. இப்போ ஜட்ஜு சரியா, இவன் இவனுக்கு இவனுக்கு பேசிக்கா வந்து இவனோட இன்டர்னல் கேரக்டரிஸ்டிக்கா நான் என்ன இருக்கணும்னு யோசிச்சேன்னா இவனோட மொராலிட்டின்னு ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் ஆகணும்ல. இப்போ இவனுக்கு ஏன் இந்த நோபல் கருத்து கிரியேட் ஆச்சுங்கிறதுக்கான ஒரே ஒரு லாஜிக் என்னவா இருக்கும்னா, இவன் சின்ன வயசுல இவன் கிரியேட் பண்ண ஒரே ஒரு இம்பாக்ட் தான் சரியா. அதுக்கப்புறம் இவனோட மொராலிட்டிக்கு சேலஞ்சஸ் என்ன மாதிரி வரும்னா, நீ லாயர் ஆயிட்டா, லாயரா இருக்காத, எங்களுக்கு லாயரா வந்து நிறைய சம்பாதிக்கலாங்கிற மாதிரியே தான் இருக்குமே தவிர, இப்போ இந்த மாதிரி யோசிச்சு பாரு, நீ ஜட்ஜ் ஆயிரலாம். ஆனா ஜட்ஜ் ஆகிறதுக்கு ஒரு குட்டி பிரச்சனை மட்டும் இருக்கு. இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணிட்டா நீ ஜட்ஜ் ஆயிரலாம். ஆனா இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ண அதுக்கப்புறம் நீ போய் நல்லது பண்ண, ஆனா இப்ப நீ ஒரு குட்டி கெட்டது பண்ணா இந்த பிரச்சனை உனக்கு ஸ்டார்ட் ஆயிருங்கிற மாதிரி மாராலிட்டி இஷ்யூஸ் எங்கேயாவது வந்துருச்சுன்னா சூப்பரா இருக்கும். இவன் வந்து அந்த இடத்துல ஸ்டாண்ட் எடுப்பானா இல்லையா எடுக்க மாட்டான், அந்த மாதிரி இன்டர்னல் கான்ஃபிளிக்ஸே இருக்காது படத்துல. எல்லாரும் நல்லவனாகவும் எல்லாரும் கெட்டவனா மட்டும்தான் இருப்பானுங்க. அது வந்து படத்தோட மெயின் கேரக்டருக்கே அப்படி இல்ல சரியா. அவனை சுத்தி இருக்க கேரக்டர்ஸ் எல்லாம் இன்னும் கேவலமா இருப்பானுங்க. தானியா ஹோப் வந்து எப்படின்னா, ஒரே ஒரு குட்டி சீன்ல ஜெய்யோட ஒரு இது இருக்கும். ஜெய் கடைசி வரைக்கும் இதே கருமத்தை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பான். அது எப்படி இருக்கும்னா, எனக்கு வந்து அருண் ராஜா சோ பிரிட்டன்ஷியஸ் அண்ட் இஸ் ட்ரைங் டு பி a good guy ஆல்வேஸ்ங்கிற மாதிரி இருக்கும். புரியுதா? உனக்கு என்னன்னா, ஸ்கிரீன் பிளேல வந்து எனக்கு வந்து ஆர்கானிக்கா என்னோட வெப் சீரிஸ் வந்து இது கன்வே ஆகல. அதனால வந்து நான் ஒவ்வொரு எபிசோட்லயும் வந்து இதை நான் என்னோட மெயின் ப்ரொட்டகனிஸ்ட் வாய் மூலமா சொல்லிக்கிட்டே இருக்கேங்கிற மாதிரி தான் இருக்கும். அது அதாவது எங்களை வந்து திரும்ப திரும்ப நீங்க இந்த மாதிரி அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க, அந்த அடையாளத்துல இருந்து நம்மளால வெளில வரணுங்கிறத ஜெய் சொல்லிக்கிட்டே இருப்பான் சரியா. ஏதாவது ஒரு கேரக்டர் கிட்ட சொல்லிட்டே இருப்பான். ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே தானியா ஹோப் சொல்லுவான், தானியா ஹோப் அடுத்த நாளே தெரிஞ்சிருவான். இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் எபிசோட்ல நீ ஜெய் சொன்னதான் பாத்துட்டு இருக்க. ஃபர்ஸ்ட் எபிசோட்ல அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அவனே வந்து அந்த மிஸ் கிட்ட சொல்லுவான். இந்த மிஸ்ஸுக்கு கேட்பாங்க தெரியுமா, என்ன ஆக போற அப்படின்றது. எனக்கு வந்து அதோட இது புரியுது சரியா, அதோட இம்பாக்ட் புரியுது. ஏன் அந்த சீன் வச்சிருக்காங்க, ஏன் அந்த பையன் வந்து அவங்க நாங்க என்னன்ற அடையாளத்தை வந்து அவங்க எப்படி சொல்லலான்ற ஒரு கான்டெக்ட் இருக்குல்ல, அதை வந்து அந்த பையன் டயலாக் சொல்லுவான். சோ அதுவே எனக்கு வந்து பெரிய இம்பாக்டா இல்ல. ஏன்னா உனக்கு அது சொல்லவே தேவையில்லை. அவன் இவ்வளவு தூரம் வந்துட்டான், அவன் லாயர் ஆகணும்ன்றது முடிவு ஆயிடுச்சு, அவன் அதை யோசிச்சிட்டான். ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு பி அந்த பையன் வாயிலே அதை சொல்லிட்டு அந்த எபிசோடோட எண்ட்லயோ செகண்ட் எபிசோட எண்ட்லயோ ஜெய்க்குலயும் திரும்பி அதே தான் சொல்ல வைக்கிறாங்க சரியா. ஏதோ ஒரு இடத்துல ஒண்ணு இந்த பையன் சொல்லியிருக்கான், ஜெய் அதை சொல்ல தேவையில்ல அந்த இடத்துல. இல்ல அவன் இங்க வெறும் லாயராக சொல்லிட்டு அதோட முடிச்சுட்டு டைரக்டா ஜெய்யை காமிச்சு அதை இதை சொல்லும் போது அட்லீஸ்ட் அந்த இடத்துலயாவது ஒரு இம்பாக்ட் இருக்கும் சரியா. இது வந்து எபிசோடுக்கு எபிசோடு யாராவது ஒருத்தவங்க ரிப்பீட் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க யாருக்கிட்டையாவது அவன். அதுவே வந்து ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஏன்டா இதை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க, எனக்கு புரியுது. நீ அவன் லாயர் ஆகணும்னு சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சிருச்சு, ஏன் இவ்வளவு தூரம் அதை சொல்லி 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 வச்சுட்டு இருக்கீங்கன்றதே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. இது மாதிரியே சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இந்த வெப் சீரிஸ் ஃபுல்லா இருக்கு. இது வந்து ஒரு சாதாரண ஒரு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ஆக்சுவலா நான் இன்னொன்னு செமையா ஃபீல் பண்ண ஒரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இந்த பீயிங் ஹீரோ சென்ட்ரிக் வில் நெவர் ஒர்க் அவுட் ஃபார் அ வெப் சீரிஸ் சரியா. வெப் சீரிஸ் ரைட்டிங்கிறது தனி, ஃபில்ம் ரைட்டிங்கிறது தனி. அது எப்ப எனக்கு புரிஞ்சுன்னா, ஒயர்னு ஒரு சீரீஸ் இருக்கும்டா. அது வந்து இட் இஸ் சோ டென்ஸ் சரியா. பால்டிமோருங்கிற சிட்டியில இருக்கக்கூடிய ட்ரக் டிராபிக்கிங்க பத்தின கதை அது சரியா. அதோட எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ட்ரக் டிராபிக்கிங், ஐ மீன் ட்ரக் ஸ்மக்லிங்கை பத்தியும் இருக்கும். போர்ட்ல இருக்க போலீஸ், கஸ்டம்ஸ், அதுக்கப்புறம் ஊருக்குள்ள இருக்க போலீஸ், ட்ரக் லாட்ஸு, தெருவுல குட்டி குட்டி பொட்டலாம் வைக்கிறவங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்ட்ஸும் அதுல கவர் ஆகிருக்கும். பட் ஒய் ஐ எம் கோட்டிங் ஒயர் ஹியர் இஸ், வெப் சீரிஸ்ல ஒருத்தனை மட்டுமே வச்சுக்கோ, நீ யோசிப்பாரு, இந்த மொத்த யூனிவர்ஸ்லயே நம்மளுக்கு ஜெய்யோட சைல்ட்ஹுட் மட்டும்தான் தெரியும் சரியா. அந்த சைல்ட்ஹுட்டை வச்சு மட்டும்தான் ஜெய் இந்த மாதிரியான ஆளுன்னு முடிவு பண்றமே தவிர வேற எந்த கேரக்டரையுமே எஸ்டாப்ளிஷே பண்ணியிருந்திருக்க மாட்டான். ஒரு கேரக்டர் ஏன் இப்படி யோசிக்குதான் நம்மளுக்கு புரியாது. முக்கியமா வந்து இந்த லூஸ் மாஸ்டர் மகேந்திரன் அவன் கூட ஒரு பார்ட்னர் ஒருத்தர் இருப்பான் தெரியுமா. இப்ப மாஸ்டர் மகேந்திரனும் பிரபாவும் வந்து என்ன நினைக்கிறானுங்கன்னா, லேபிள்ல நம்ம ஜாயின் பண்ணிட்டா நம்மளுக்கு வந்துட்டு நம்ம கெத்தா இருக்கலாம், ஊருக்குள்ள கெத்தா சுத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு சொல்றானுங்கல்ல. ஆமா, அதுக்கான ஒரு ஆக்சுவல்
செட்டப்பே இருக்காது. ஒய் தேர் பெர்ஸ்பெக்டிவ் வாஸ் திஸ், ஹவ் வாஸ் தேர் சைல்ட்ஹுட், இல்ல அவன் ஏன் அப்படி யோசிக்கிறான், அவன் ஏன் இந்த ஷார்ட் கட்டை எடுக்கணும்னு நினைக்கிறாங்கிறதுக்கான ஒரு பெர்ஸ்பெக்டிவே இருக்காது. எப்படி இருக்கும்னா, ஒரு குழந்தை, ஒரு குட்டி பையன் இருந்தா, அந்த அதாவது அது ஜெயி, அந்த குட்டி பையன் அவன் செய்யாத தப்புக்கு ஜெயிலுக்குள்ள போகணும்னு, ஜெயிலுக்குள்ள போக வேண்டிய ஒரு தருணத்துல அவன் வந்து நான் ஜட்ஜா வந்து முடிவு பண்றான். கரெக்டா? ஆனா காயினோட இன்னொரு பக்கம் என்னன்னா வந்துட்டு, இதே அவன மாதிரியே இருக்கக்கூடிய குட்டி பசங்க பெருசாகி கஷ்டத்துல, நம்ம இந்த கஷ்டத்துல இருந்து வெளில வரணும், அதுக்கு ஒரே வழி வந்து லேபிள்ல சேர்றது மட்டும்தான் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. கரெக்டா? அப்ப இந்த ரெண்டுக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ் இருக்கணும்ல ஒரு வெப் சீரிஸ்ல. ஜஸ்ட் இவனுங்கெல்லாம் இந்த ஏரியால இருக்க பசங்க, அதனால லேபிள பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டானுங்க அப்படின்னு சொல்றதன் மூலமா நீ யூ ஆர் அகைன் டூயிங் ஜஸ்டிஸ் டு தட் வேர்ல்டு. கரெக்டா? ஜெய்யோட கேரக்டரோட the characters that you should be exploring more is these guys who are easily prone to this universe. அதுவே உனக்கு எப்படி இருக்கும்னா, ஜஸ்ட் மாஸ்டர் மகேந்திரனும் பிரபாவும் வந்து சரியான முட்டா பசங்க, இப்ப லேபிள்ல ஜாயின் பண்ணணும் ட்ரை பண்றாங்க போது உனக்கு எப்படி அவனுக்கு மேல எம்பத்தி வரும்? மாஸ்டர் மகேந்திரனும் பிரபாவை ஏன்டா காப்பாத்தணுங்கிறத உனக்கு தோணும். கரெக்டா? கரெக்ட். அதே பிரச்சனை தான். இதுல இன்னொன்னு இருக்குடா. இதே இதே நீ எடுத்து பாத்துட்டேன்னு வச்சுக்கேன். இப்ப 2 லேபிள்னு சொல்லுவாங்க. சரியா? நான் இப்போ உனக்கு சும்மா ஒரு இது வைக்கிறேன். ஏன்னா எனக்கு அது ஃபீல் ஆச்சு. 2 லேபிள் இருந்துச்சு. ஒண்ணு ஐயா லேபிள், இன்னொரு லேபிளோட அந்த ஹெட் பேர் சொல்லு. ஐயா லேபிளா? ஐயா லேபிள் இருக்கும். இன்னொரு லேபிள் இவன் அந்த ஆர்ட், இவன் காதலும் கடந்து போகும்ல வர்றவன். ஆனா லேபிள் பேர்லாம் எனக்கு தெரியாது. தெரியாது. ஏன்னா இந்த சைடு ஆஃப் லேபிள்ஸை மட்டும்தான் காமிச்சிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க மட்டும்தான் ஜெய்யிக்கு வந்து பிரச்சனை கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க சைடு கதை மட்டும்தான் போகும். இந்த சைடுல இருக்க லேபிள் இன்ஃபர்மேஷன் மட்டும்தான். பாதாளம்ங்கிற பேர் மட்டும் ஞாபகம் இருக்கு. அவன் வந்து ஒன் ஆஃப் த பிக் கைஸ் இன் தி கேங் லேபிளா இருப்பான். அது அவன் லேபிள் கிடையாது. அவன் லேபிள்ல இருக்கிற ஒரு ஆளு. அந்த லேபிளோட ஒரு பார்ட். இப்ப இதுதான் இதோட மிகப்பெரிய பிரச்சனை. இந்த சைடு மட்டும் இப்படிதான் வந்து இந்த லேபிள் ஃபுல்லாவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்பாங்க. இந்த கதையை வந்து இவங்களுக்காக போறது. சரியா? இவங்க இருந்தா மட்டும்தான் அந்த கதை மூவ் ஆகும். ஸோ அப்படியே சரி இதை மட்டுமே கான்சென்ட்ரேட் பண்ணி காமிச்சுக்கலாம். இந்த ஒரு சைட்லாம் எதுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டுன்றதுதான் இந்த ஹோலாவே இந்த ட்ரை பண்ணிருக்கதே வந்து இவ்வளவுதான். சரி, ஓகே, இதை பார்த்துக்கலாம், இதை பார்த்துட்டு அப்படியே போயிடுவோம். இதை பண்ணிட்டு எதுக்கு நம்ம இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தேவையே இல்லாம. இன்னொன்னு இருக்கு, இந்த சீனியர் லாயர் ஒருத்தர் வருவார் தெரியுமா? நம்ம ஐயோ பிக் பாஸ் புகழ், அவர் பேர் தெரியல. அவரு 6வது எபிசோடோ 5வது எபிசோடு வரைக்கும் தான் வருவாரு. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே இருக்காது. கடைசி எபிசோட்ல திரும்பி ஒரு இதுக்கு வந்துருவாங்க. எதுக்கு அவ்வளவு தூரம் இவனு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு போவாங்க? அதுக்கப்புறம் அவங்களோட ரோல் என்னன்னே அந்த யூனிவர்ஸ்ல இருக்காது. அவ்வளவுதான், பாதியிலே மறைஞ்சு போயிடுவான். அதேதான் வந்து இந்த ஸ்டார்டிங்ல இவனுங்கெல்லாம் இருக்கவே மாட்டானுங்க இந்த லேபிள்ல. இவனோட ஃப்ரெண்டா அந்த இவன் அவர் வந்து தெரியுமா? இதெல்லாம் ஸ்பாயிலரு இருந்தாலும் சரி, ஓகே. அவன் தான் வந்து இந்த ஒருத்தனை கொல்லுவாங்களே, இந்த மாஸ்டர் மகேந்திரனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து. அவன் அந்த எதிர் லேபிள்ல இருப்பான்ல, அவன்லாம் வந்து திடீர்னு உருவாக்கிடுவாங்க. அவ்வளவுதான், இவன் லேபிள்ல இருப்பான். இவன் லேபிள்ல இருந்து இது பண்ணா இவனை சாவடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இவனை சாவடிச்சாதான் வந்து இந்த லேபிளுக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா இதுக்கு போயிடுவாங்க. எந்த ஒருக்குமே டெலிகிராஃபிங்கும் இருக்காது. இங்கேருந்து இதுக்கான நமக்கு இன்ஃபர்மேஷன் எதுவுமே ப்ரொவைட் பண்ணியிருக்க மாட்டாங்க. எல்லாமே டைரக்டா உள்ள வரும், அப்படியே அப்ரப்டா வெளியே போயிடும். இதுதான் வந்து இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நடந்துட்டே இருக்கும். ஆக்சுவலா இன்னொரு விஷயம் இருக்குடா இதுல. இப்போ கதை வந்து லேபிள பத்தின கதையா இல்ல ஜெய்ய பத்தின கதையாங்கிற கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தேன்னா வெப் சீரிஸ்ல. இப்ப லேபிள பத்தின கதைன்னா அங்க வந்து நீ நல்லது கெட்டதை பத்தி எல்லாம் பேச முடியாது. யூ கேன் ஜஸ்ட் டாக் அபவுட் த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் தட் லேபிள். அந்த மாதிரிதான் போக முடியுமே தவிர அதுக்குள்ள நீ இருக்க மொமெண்ட்ஸை காமிச்சு யூ கேன் லீவ் த ஆடியன்ஸ் டு டேக் த டெசிஷன். கரெக்டா? அது பண்ணலாம். அப்படி இல்லைன்னா ஓவராலா ஜெய்யோட பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து லேபிள காமிச்சு யூ கேன் டூ இட். ஆனா படத்துல என்னன்னா, இந்த அருண்ராஜ் ஆக்சுவலா மேபி அவன் ரிசர்ச் பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். அவன்கிட்ட லேபிள் பத்தின இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்கு. சரியா? ஆனா அது எப்படி ஸ்கிரீன் பிளேக்குள்ள கொண்டு வரதுன்னு தெரியல. எண்ட் ஆஃப் டே ஜஸ்ட் கேங் வார் மட்டும் தான் இருக்கும் படத்துல. கேங் வார்மானுங்க, ஆனா கேங் வாருக்கான செட்டப்பே இருக்காது. இப்போ ஒரு குட்டி ஸ்டன் சீக்வன்ஸ் வரப்போகுதுன்னா அதுக்கான செட்டப்போ ஆன்டிசிபேஷனோ இல்ல ஒரு டென்ஷனோ இருக்கவே இருக்காது. எப்படி இருக்குன்னா டக்குன்னு கார் எடுத்துட்டு வந்துருவானுங்க, கத்தி வச்சிருப்பானுங்க, டக்கு டக்குன்னு எல்லாரும் கத்தி வச்சு சண்டை போட ட்ரை பண்ணுவானுங்க. நம்மளுக்கே தெரியும் மேஜர் கேரக்டர்ஸ் யாரும் சாக மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவனுங்க சண்டையில ஜெயிச்சிருவானுங்க. சண்டையில ஜெயிச்சுட்டு சண்டை முடிஞ்சிடும். அவ்வளவுதாங்கிற மாதிரி தான் இருக்கும்.
இதுதான்டா கேங்கோட ப்ராமினன்ட் மெம்பர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது சரியா. இந்த ம், பங்கு சுரேஷ் லேபிளோட ஆட்கள் எல்லாம் காமிக்கும் போது அந்த டைம்ல வந்து மாஸ்டர் மகேந்திரனும் நான் ஃப்ரெண்டும் உள்ள வந்துருவாங்க லேபிளுக்குள்ள. அப்ப வந்து பார்த்தா ம், அவனுங்க தான் ப்ராமினன்ட் மெம்பர்ஸா சுத்திக்கிட்டு இருப்பானுங்க. இந்த சைடுல இருக்கிற ஆட்கள்ல வந்து அந்த ஒருத்தன் வந்து அவனே போடுறேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பானுங்க. ஐ மீன் தி ஆப்போசிட் லேபிள்ல. ஸோ ம், ஐடியா என்ன? இப்போ சப்போஸ் இதுதான் ஐடியான்னு வச்சுக்கயேன். லேபிள்ன்றது வந்து வெறும் ஐடியா மட்டும்தான். யாரு வேணா எல்லா லேபிளுக்குள்ள இருக்கலாம். அதுவும் ஒழுங்கா தெரியல. ப்ராமினன்ட் மெம்பர்ஸ் யாருன்னும் புரியல. சரியா? இந்த மாஸ்டர் மகேந்திரன் எனக்கு தெரிஞ்சு இப்ப லேபிள் ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னு வச்சுக்கயேன். பங்கு சுரேஷ், மாஸ்டர் மகேந்திரன், அவன் ஃப்ரெண்டு, குட்டி குட்டி ரவுடிங்க. இந்த சைடுல இருந்து ஆம், அந்த காதலும் கடந்து போகும்ல வரவன், பிளஸ் ரமேஷ், இன்னும் அந்த ஒருத்தன் சாவான் தெரியுமா கடைசியில அவன். அப்புறம் அந்த குண்டா ஒருத்தன் இருப்பான்ல அவன். பதாளம் அவன் பேரு. அதான். பாதாளம். பாதாளம் அவன். இவங்க தான் வந்து ப்ராமினன்ட் மெம்பர்ஸ். இதுதான் வந்து 2 லேபிள்ன்றது இதுவே வந்து மிகப்பெரிய அ எதுவுமே ஒட்டலடா. என்னடா 4 பேர் சண்டை லேபிளுக்குள்ள போட்டுட்டு டேய் ஒண்ணுமே இல்லடா, சிம்பிள்டா. என்னைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு கதையை நீ டிரைவ் பண்ணணும்னா மணி இஸ் த அல்டிமேட்டம்ங்க. ம், இப்போ ம், 2 கேங்குள்ள பிரச்சனைன்னு சொல்ற, எதனால பிரச்சனைங்கிறது இந்த படத்துல இருக்கவே இருக்காது, பாத்திருக்கல. ம். லேபிளுக்கும் சண்டை, அவ்வளவுதான் லாஜிக். ஹீரோக்கும் வில்லனுக்கும் சண்டைங்கிற மாதிரி தான் இது இருக்கே தவிர ஒய் த ஃபக் தே ஆர் வாட் தே ஆர் ஃபைட்டிங் அகைன்ஸ்ட்ங்கிறதுக்கான தேவையே இருக்காது. ஒரு பெரிய டீலிங்காக சண்டை போட்டுக்கிறானுங்களா, இல்ல ஒரு குட்டி டெரிட்டரிக்காக சண்டை போட்டுக்கிறானுங்களா? அப்படி அந்த குட்டி டெரிட்டரிக்காக சண்டை போட்டுக்கிறானுங்கன்னா எதனால இவ்வளவு அர்ஜென்சியோட அந்த டெரிட்டரி கூட சண்டை போட்டுக்கிறானுங்க? ஒவ்வொருத்தனுக்கும் எதனால பவர், என்னென்ன பவர்? சும்மா வாயில பில்டப்பா சொன்னா போதாது, சீன் வேணும் அதுக்கு. பிளஸ் அந்த ஃபைட்டோட அர்ஜென்சி வேணும். நீ இந்த ஆக்ஷன் படம் எடுக்கிறதுக்கான ஒரு பெரிய தேவையை ஆன்டிசிபேஷன் டென்ஷன் கிரியேட் பண்ணி ஆகணும்டா நீ. ஒரு மண்ணாங்கட்டியுமே இருக்காது. சும்மா கத்தி வச்சுட்டு சண்டை போட்டுப்பானுங்க. ஏன்னா இவனுங்க எல்லாரும் எதிர் லேபிள். இவனுக்குள்ள இருக்க ஈகோனால மட்டுமே இவனுக்கு சண்டை போட்டுப்பானுன்னு எனக்கு செம சில்லியா இருக்கு. ஏன்னா ஒரு சண்டைங்கிறது வந்து 2 பேரும் கத்தி வச்சு சண்டை போடும்போது 2 பேர்த்தோட லைஃபுமே இஸ் அட் ஸ்டேக். கரெக்டா? சோ கரெக்ட், இஸ் அட் கரெக்ட். ஸ்டேக்குங்கிற டைம் பீரியட்ல 2 பேரும் சண்டை போடுறாங்கன்னா அந்த சண்டைக்கு ஒரு ஸ்டேக் இருக்கணும். அந்த சண்டைக்கான ஒரு ஒரு வேல்யூ இருக்கணும். ஏன் அந்த சண்டை நடக்குதுங்கிறதுக்கான வேல்யூ இருக்கணும். அது ஜஸ்ட் பிகாஸ் யாரோ ஒருத்தன் போட்டெல்லாம் முடிவு எடுத்துட்டாங்கிறக்காக இருக்கக்கூடாது ஆக்சுவலா. அதுக்கு ஆக்சுவலா அதை தாண்டி மணி ஆஸ்பெக்ட்னு ஏதோ ஒண்ணு இருக்கணும், இல்ல அட்லீஸ்ட் பவர் ஆஸ்பெக்ட்னு ஏதோ ஒண்ணு இருக்கணும் அட்லீஸ்ட். கரெக்ட் தான். அதுவும் இல்லாம நான் வந்து எனக்கு இன்னொரு இப்ப எப்படி சொல்றேன்னா, இப்ப இப்ப இந்த மாஸ்டர் மகேந்திரனும் பிரபாவும் வந்துட்டு ஆர்வ கோளாறுல ஒருத்தன் போட்டானுங்கிறது கூட எனக்கு கன்வின்சிங்கா தான் இருக்கு. என்ன அவனால என்னால எம்பத்தைஸ் பண்ண முடியல. ஏன்னா அவனுங்க வந்து ஆக்சுவல் முட்டா பசங்க. நம்ம வந்து இப்போ நம்ம இன்டர்நெட்ல இன்னைக்கு எவ்வளவோ ஸ்டோரிஸ் பாக்குறோம். 2 பேர் கஞ்சா போதையில போயிட்டு ஒரு 2 பேர்த்த வழிமறைச்சு இது பண்ணிட்டானுங்க. நகை செயின்லாம் புடுங்கிட்டு அவங்கள அடிச்சு கொண்டுட்டானுங்கிற மாதிரி பாக்குறோம். இல்ல சரக்கு அடிச்சு சண்டை போடுறதுல ஒருத்தன் ஃப்ரெண்டே கொண்டுட்டாங்கிற மாதிரி பாக்குறோம். அதுல கொன்னவனை நம்ம வந்து எப்பறம் எம்பதைஸ் பண்ணுவோம்? நீ அந்த கொலகாரன் கரெக்டா? அவன் அந்த சரக்கு அடிச்சு பண்ணானோ இல்ல கஞ்சா அடிச்சு பண்ணானோ ஏதோ ஒன்னும் எண்ட் ஆஃப் அவன் ஒரு கொலகாரன். அந்த கொலகாரனுக்கு நீ எம்பதைஸ் பண்ணணும்னா அவனோட சைடு ஆஃப் த ஸ்டோரி தெரியணும்ல. ஜஸ்ட் பிகாஸ் அவன் வந்துட்டு அவனுக்கு ஒரு அக்கா இருக்கா, அவனுக்கு ஒரு அம்மா இருக்காங்கிறக்க யாரும் அவனுக்கு எம்பத்தைஸ் பண்ண போறது கிடையாது. அவன் ஆக்சுவலா ஏன் அப்படி பண்ணாங்கிறதுக்கான ஒரு ரீசன் தெரிஞ்சுன்னா நீ பண்ணலாம். அவன் இதுல இதுல சொல்றதுக்கான ஒரே ஒரு இது என்னன்னா வந்துட்டு இவனுக்கு லேபிள்ல ஜாயின் ஆகி கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கெத்தா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீ எம்பத்தைஸே பண்ண மாட்டேன். ஆனா ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த சீரீஸ் உன வந்து என்ன பண்ணிட்டு இருக்குன்னா இவங்க 2 பேர்த்தையும் பிரபா எப்படி காப்பாத்துறான் பாரு அப்படிங்கறத மட்டுமே தான் காமிச்சிட்டே இருக்கும். இதான் இதுல என்னன்னா இவங்க இவங்க 2 பேர் வந்து வழி தவறி இதுக்குள்ள விழுந்துட்ட மாதிரியே நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ணிருப்பாங்க. மாஸ்டர் மகேந்திரனுக்கு வந்து ஒரு லவ் இது ஓடிக்கிட்டு இருக்கும். சரியா? அது ம், அது அது எதுக்கு வச்சிருப்பாங்கன்னா, மாஸ்டர் மகேந்திரன் கூட நம்ம எம்பத்தைஸ் ஆயிடணும். கடைசியில இவங்க வந்து லேபிள் வேணான்னு சொல்லி இது முன்னாடியே ஸ்பாய்லர்ன்னு போட்டுரு. ஸ்பாய்லர் ம், வரும்போது இது மாஸ்டர் மகேந்திரன் லேபிள்ல விட்டு வெளியே வரலான்னு நினைக்கும்போது வந்து, அவங்க கூட நம்ம எம்பத்தைஸ் ஆகணுன்றதுக்காக தான் அந்த லவ் இதுவே ஓடிட்டு இருக்கும் ட்ராக்கே. ம், அதே மாரி இந்த இந்த சைட்ல மாஸ்டர் மகேந்திரனோட ஃப்ரெண்ட் சைட்ல பார்த்தோன்னா, அவங்க அக்கா வந்து இவன்ட்ட சொல்லாமயே வீட்ட காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. ஓகேவா? ம், அது எல்லாமே எதுக்கான செட்டப்னா, இவங்க கடைசியில லேபிள் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிய வரும்போது நம்ம எம்பத்தைஸ் ஆயிடணும். புரியுதா? ம், அதுதான் கான்செப்ட். நமக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து எம்பத்தைஸ் ஆகணுன்றது இவங்களோட இந்த ரைட்டிங்கோட நோக்கமே கிடையாது. கடைசியில ம், இவங்க இப்ப எப்படின்னா நம்ம அந்த படத்துல தான் பார்ப்போம்ல. இவ்ளோ எல்லா தப்பையும் பண்ணிட்டே இருப்பான். ஓகேவா? ம், கடைசியில ஹீரோ ஒரு டயலாக் பேசிருவான். டயலாக் பேசினோனே, ஓகேங்க நான் திருந்திட்டேன்" அப்படின்னு சொல்லுவான் தெரியுமா? அந்த மாரி தான் இருக்கும் இதோட இதுவும். இவங்க 2 ம். பேரும் திருந்ததுமே அப்படிதான் இருக்கும். அந்த சீன் வந்து டெலிபரேட்டா
ஒரு ஸ்கெட்ச மிஸ் பண்ணுவானுங்க. உடனே இவங்க ஆளே இவங்க போட சொல்லிடுவானுங்க. உடனே இவங்க திருந்திடுவானுங்க. என்னடா இது எப்படி தெரியுமா இருக்கு? நீ டக்குன்னு சரி ஓகே நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அ இதுக்கப்புறம் என்ன பண்றது? சரி ஓகே இந்த மாரி ஒரு சீன் எழுதிட்டு, இந்த இந்த இவங்க 2 பேரையும் திருந்த வச்சிடலான்ற மாரி தான் இருக்கு. எந்த சீனுமே கன்வின்சிங்கா இருக்காதுடா. இந்த வெப் சீரிஸ்ல மொத்தமுமே, இது ஏதோ ஒரு ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்லேருந்து நடக்குது. இந்த பாயிண்ட்லேருந்து இது நடக்குது. இதுக்காக தான் இத பண்றாங்கன்றதுக்கான எதுவுமே கன்வின்சிங்கா இருக்காது. அதுதான் அதோட ரொம்ப இன்னொரு பெரிய காமெடி பிரச்சனை. இருக்கும்டா. அதோட இன்னொரு செம காமெடி என்னன்னா, நீ ஒண்ணு சொன்ன தெரியுமா? ஒரு எபிசோட வந்து கிளிஃப் ஹேங்கர்ல வைப்பான். இவனுங்க ஆமா. எல்லாரும் பெரிய கேங் வார் நடந்து எல்லாரும் அப்படியே கீழே செத்து போன மாதிரி படுத்துட்டு இருப்பானுங்க. ஜெய் வந்து அந்த ம், இடத்துல ம். நிப்பான். அப்படியே முடிச்சிருவானுங்க. நீ சொன்ன என்கிட்ட இவனுங்க இந்த பிரபாவும் இவனும் 2 பேருமே செத்துட்டானுங்க மாப்பிள்ள அப்படின்னு சொன்னேன். நானு டப்பு அப்படி எப்படா சாவானுங்க? அப்பெல்லாம் சாக வாய்ப்பு இல்லை. 2 பேரும் அசைஞ்சிட்டு தான் இருந்தானுங்க. மேபி யாரா ஒருத்தன் உயிரோடு இருப்பான். பிரபா உயிரோடு இருப்பான். மாஸ்டர் மகேந்திர செத்துருப்பான். இல்ல மாஸ்டர் மகேந்திர உயிரோடு இருப்பான். பிரபா செத்துருப்பான்னு சொன்னான்ல. ஆனா அடுத்த எபிசோட்ல பார்த்தா 2 பேரும் ஜஸ்ட் வண்டில இருந்து கீழே வந்த மாதிரி கட்ட போட்டு வந்து நின்று இருப்பானுங்கடா. டாக்குடா டேய் நீ Then வேற. how the fuck will impact come? கரெக்டா? உன் படத்துல எந்த மேஜர் கேரக்டர்ஸும் சாகல. இல்ல எவனும் வந்து மீனிங்ஃபுல்லா கொலை பண்ணல. எல்லாருமே வந்து மயிரே பூச்சின்னு தான் கொலை பண்ணிருக்கானுங்க. எப்படி நீ அந்த படத்துல இருக்க கேரக்டர்ஸுக்கு ரூட் பண்ணுவ? நீ இவ்வளவு ரூட் பண்ற பிரபாவமே எந்த மாதிரி தப்பு பண்ணுவான்னா, அவனுங்க இவ்வளவு ஏத்தாளத்துக்கு தான் கொலை பண்ணிருக்கானுன்னு தெரிஞ்சு அவனுங்கள பெயில்ல வெளியே எடுக்க ட்ரை பண்ணுவான். பாத்துக்கிட்டு இருப்பான். அவனும் பயஸ்டா தான் இருக்கான். உடனே என்ன சொல்லிடுறான்னா, நீ நீ லெஃப்ட் ரைட்னு ஒண்ணு கிடையாது. நீ நடுவில் நின்னாலே நீ தப்பு. நீ லெஃப்ட்ல தான் நிக்கணும்னா இது வந்து அந்த மாதிரி கிடையாது. அந்த ஜோனே கிடையாது. இது வந்து யூ ஆர் டோட்டலி பீயிங் பயஸ்ட். நீ இப்ப இன்னைக்கு இவனுக்கு 2 பேர்த்த சேவ் பண்ணி வரதுனால என்ன ஆகும்னா, இவனுங்க கான்ஸ்பயர் பண்ற விஷயம் என்ன இருக்குன்னா, நீ இந்த மாதிரி எவனா ஒருத்தவனை சேவ் பண்ணுவா, நீ வெளில வந்துடலாங்கிறதா தான் இருக்கும். அதோட ரொம்ப பெரிய பிரச்சனை தெரியுமா? அவங்க இவ ஸ்டார்டிங்ல இருந்து வந்து இல்ல இவங்க என்னதான் பிரச்சனை நடந்தாலும் இவங்க வந்து கொலை பண்ணக்கூடாது. இவங்க வந்து வாழ்க்கையில இது பண்ணணும் அப்படின்னு தான் வந்து இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து இருக்கும். கிளைமேக்ஸ்ல வந்து பங்கு சுரேஷ் யாரு கொலை பண்ணுவா பார்த்தல்ல? திடீர்னு அவங்க இந்த பையனோட அம்மா, அந்த அத்லெட்டோட அம்மா வந்து கொலை பண்ணிட்டு போயிடுவாங்க. எனக்கு இதுவுமே புரியல. நீ வந்து இவ்வளவு தூரம் வந்து என்ன சொல்ல வர ட்ரை பண்றியோ, அதையே கான்ட்ராடிக்ட் பண்ணிட்டு இப்ப இந்த கேரக்டர் வச்சு கொலை பண்ணிட்டு போயிட்ட. எதுக்கு? இப்ப இல்ல அது வந்து ஷாக் ஃபேக்டரா வச்சிருக்காரு அவரு. ஆனா சிரிப்பு என்னன்னா, இது என்னன்னா இவனை நீ சொல்றது நீ ஆக்சுவலா சூப்பர் கரெக்டான பாயிண்ட். அதாவது சீரீஸ் ஃபுல்லா வந்துட்டு இந்த ஒரு குப்பை பிரிட்டன்ஷியஸ் பாயிண்ட் பீயிங் பாசிட்டிவ், அதாவது எங்க அடையாளம் எங்களை இப்படி அசிங்கப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சீரியஸா குப்பையாக்கிட்ட. ஆனா கடைசியில அந்த அம்மா வந்து கொலவனை வச்சு சீரியஸோட ஆக்சுவல் காசே நக்கி விட்டு போயிருச்சு. எனக்கு புரியவே இல்ல. எதுக்கு இவங்க கொலை பண்ண வைக்கிறோம்? இது நான் பேசியே ஆகணும். அந்த கொலை பாத்திருக்கியா? அந்த கொலை இல்ல, அந்த மர்டர் அட்டெம்ப்ட், அந்த அத்லெட் இருக்கான்ல அந்த பையன், அந்த மர்டர் அட்டெம்ப்ட் அவனை எப்படி மர்டர் பண்ண ட்ரை பண்ணுவாங்கன்னு நூலை வச்சு கழுத்து எடுத்துட்டுருவானுங்க. அது ஏன் தெரியுமா? இதுதான் பிரிட்டன்ஷியஸ் ரைட்டிங். அவன் சாகாம இருக்கணும். அப்பதான் அந்த அம்மா வந்து கொலை பண்ண முடியும். சரியா? அவன் சாகாம இருக்கணும்னா நீ இந்த மாதிரி ஏதாவது ஜோபித்தனமா நூலை வச்சா இருக்க ஏன்டாடி அவனும் நீ வந்து அந்த படம் அந்த சீரீஸ் ஃபுல்லா கொலைன்றது எங்க தெரியுமா நடக்கும்? ஸ்கெட்ச் பண்ணி ஏதாவது ஒரு அவனுங்க தனியா இருக்கும் போதோ இல்ல இதுல வரும்போதோ ஏதோ ஒரு இடத்துலதான் இதுவே பண்ணுவானுங்க. சரியா? இந்த அத்லெட் எங்க தெரியுமா கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க? நடு கிரவுண்ட்ல கிட்டத்தட்ட ஒரு 100-200 பேர் இருப்பானுங்க அந்த கிரவுண்ட்ல. சரியா? அப்ப நீ கொலை பண்ணதான் ட்ரை பண்ற. அப்பதான் நீ கொலை பண்ண ட்ரை பண்றேன்னா கத்தி எடுத்துட்டு சொல்லிட்டு போலாம். இல்ல அவன் மூஞ்சில ஏதாவது அவனுக்கு தெரிஞ்சிரும்டா. அவனு பார்ட் ஆஃப் திஸ் இதுலன்றதுனால அவனை இது பண்ணிடுவாங்க. ஆமா அந்த இது வந்து யார் பண்ணுவாங்கன்னா அந்த சைடு ஆஃப் கும்பல். புரியுதா? பாதாளம் இதுல வந்து இவனும் சம்மந்தப்பட்டிருப்பான்றது இவனை கொலை பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த இதுக்கு இவனை கொலை பண்ணாம விடுறதே வந்து இந்த நம்ம படத்துல எல்லாம் பாத்துருப்போம்ல, ஏன்டா குத்துறதுதான் குத்துற, ஃபுல்லா குத்துனா அவன் சாவதான் போறான், எதுக்கு இப்ப குத்த ஏன்னா ஹீரோ அவன் குத்துனா ஃபுல்லா குத்துனா செத்து போயிடுவானே, அதுக்கப்புறம் கதை எங்க மூவ் ஆகுது. அது மாதிரி இவனை கொன்னுட்டா அந்த பர்டிகுலர் ட்ராக் முடிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் அதை வச்சு இந்த கதை எழுத முடியாது. சரியா? அவங்க அம்மா கோவப்படுறதா இருக்கட்டும் சரி, ஜெய் வந்து அப்படியே ஃபயர் ஆகி பங்கு சுரேஷை எதிர்க்கிறதா இருந்தாலும் சரி, அதெல்லாம் எழுத முடியாது. அதனால ஒரு டம்மியான சீன் அது. எனக்கு வந்து இந்த மொத்த சீரீஸ்லயுமே பிடிக்காத சீன் வந்து அந்த அட்டெம்ப்ட் சீன் தான்.
என்ன எழுது ஏதோ இல்லடா, நீ வந்து அவனதான் கொலை பண்ண ட்ரை பண்றாங்க எழுதணும்னாலும் அட்லீஸ்ட் வேற எப்படியாவது எழுதி உண்மையிலேயே அவன் தப்பிக்கிறதுக்கான சூழ்நிலையை அவன் போராடி தப்பிக்க வேண்டியதானே, போராடி தப்பிச்சு ஏதாவது பண்ண வேண்டியதானே. ஐயோ முடியலடா. அந்த அந்த சீக்வன்ஸ் வந்து காரணமே இந்த அம்மா கொலை பண்ணுன்றதுக்காக தான். ஆமாடா, இந்த நான் மாதிரி பேசிக்கா இந்த பாயிண்ட்க்கு வந்து என்னன்னா சீரீஸ்ல ஒரு ஷாக் வேல்யூவே இருக்காதுங்க. சரி, இப்போ 2 வழி இருக்கு. அதாவது நீ நீ இந்த இந்த 2 மாக்கானுங்க இருக்கானுங்கல்ல, மகேந்திரன் அண்ட் டியோ, இவனுங்க மேல எம்பத்தி வரும்னா, ஒண்ணு அவனுங்க சைல்ட்ஹுட்டை காமிச்சு அதனாலதான் இவனுங்க இப்ப இருக்கானுங்கன்னா ஆடியன்ஸ் வந்து இவனோட சூழ்நிலை தான் இவனை மாத்திருக்குங்கிறது மூலமா எம்பத்தி ஆகலாம். அது ஒரு வழி. சரியா? அப்படி இல்ல, இவனுங்க பாருங்க கெத்து காமிக்கணும்னு சொல்லி உள்ள வந்தானுங்க, ஆனா இப்படி அனாம்பத்தா செத்து போயிட்டானுங்க அப்படின்னா, ஐயோ இப்படி ஒரு கெட்ட நடந்துருச்சேன்னு ஆடியன்ஸ் எம்பத்தைஸ் ஆகலாம். கரெக்டா? ஏன்னா இவனை நம்பி அப்பா அம்மா எல்லாம் இருக்கிறாங்க, பாவம் செத்து போயிட்டானுங்க இவ்வளவு வயசுல அப்படின்னு சொல்லிட்டு 2 வழியில எம்பத்தி வரலாம் இந்த டிராமாக்குள்ள. அதே நேரத்துல இட் கேன் பி a huge impact to பிரபா as well, was trying to save these guys all along. கரெக்டா? ஆனா இங்கதான் மாஸ்டர் ஸ்ட்ரோக்கு. அருண் ராஜா குமாரராஜா குமாரராஜா அருண் ராஜா காமராஜா, அதான் அருண் ராஜா காமராஜா என்னது attempts to kill நம்மாலு. அவன் பேர் என்ன? இவங்க யோ லாயர் ஃப்ரெண்ட் இருப்பானையா, ஸ்ரீமனா? ஸ்ரீமன் ஒரு படத்துக்குள்ள வந்தாலே எனக்கு தெரியும் அந்த படத்தோட சீரியஸ்னஸ் போயிடுது. ஏன்னு தெரியல, மேபி த ரோல் ஹி பிளேட் இன் காஞ்சனாவா என்னன்னு தெரியல. அதான் பாருங்க, அருண் ராஜா குமாரராஜா டிசைட்ஸ் டு கில் ஸ்ரீமன். தட் இஸ் த இம்பாக்ட் தட் ஹி வாண்ட்ஸ் டு கிவ். அது கதைக்கு ரிலவெண்டே இல்லாத ஒரு விஷயமா இருக்கா, ஜஸ்ட் ஒரு டென்ஷன் ஆடிங் பண்ணுது அவ்வளவுதானே தவிர அவனோட எனக்கு தெரிஞ்ச இந்த செத்துட்டாங்கிறது மயிரமா அவனோட இருக்கு. அந்த ஆர்க் இருக்கு தெரியுமா, அவன் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு 3D கேரக்டர், கிரேயான கேரக்டர். அவன் வந்து 2 சைடுமே போயிட்டு இருப்பான். பணத்துக்காக இந்த சைடு பண்ணுவான், ஜெய் மேல இருக்கிற ஒரு இம்ப்ரெஷன்ல வந்து அவன் ஜெய்க்கும் சப்போர்ட் பண்ணிட்டு இருப்பான். நீ சொன்ன மாதிரி கரெக்டா சொல்லணும்னா அவனுக்கு தான் வந்து இதெல்லாம் தாண்டி ஏதோ ஒரு பர்பஸ் இருக்கு. ஆனா அவனே சாவடிச்சிட்டாங்க படத்துல. ஆனா அவன் சாவு இம்பாக்டே கிரியேட் பண்ணாதுங்க. ஏன்னா அவன் பெரிய இம்பாக்ட் எல்லாம் கொடுக்க மாட்டான்டா. அவனே வந்து தானியாகோ எப்படியோ அதே மாதிரிதான் வந்துட்டு போவான் சைட்ல. இவனால வந்து பெரிய இந்த சேஞ்சஸ் எல்லாம் எதுவுமே நடக்காது. அந்த ஒரு 166 கேஸ் போடுவான் தெரியுமா, அத வந்து ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக அவன் அங்க வச்சிருப்பாங்க. ஆடியன்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும் எதுக்கு இவர் 167 கேஸ் போடுறாருன்னு வந்து ஜெய்யே சொல்ல மாட்டான்ல. ஜெய் ஆனா சைலண்ட் கில்லர், சைலண்டா எல்லாத்தையும் பண்ணிருப்பான். ஜெய் கிட்ட பேசுற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட வந்து கன்வே பண்றதுதான் அந்த இடத்துல கான்செப்ட். அதுக்காக தான் ஸ்டீமன் அது வரைக்கும் உயிரோட வச்சிருப்பாங்க. அந்த சீன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட்டிக்கு போவாங்க, பார்ட்டிக்கு முடிஞ்சா அவனுக்கு சாவடிச்சிருவாங்க. ஏன்னா he served its purpose for the web series, not for his character. புரியுதா? வெப் சீரிஸ்ல அவரோட பர்பஸ் முடிஞ்சு போச்சு, சாவடிச்சிட்டாங்க. என்னமோ ஆனா ஆக்சுவலா இந்த 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 பர்டிகுலர் எபிசோட் வந்து ரொம்ப ஷார்ட்டா இருக்கும்னு நினைச்சேன். ஆனா நம்ம நிறைய நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் வி கம் டு த க்ளோசிங் ஆக்ஷன் ஆர் க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லேபிள். ஸோ ஆரம்பிச்சிருவியா? லைக் ஏதாவது பிடிச்ச விஷயம், லைக் ஃபைனலி இதெல்லாம் பிடிக்கலங்கிறது நம்ம நிறைய பேசிட்டோம். பேசிக்கா நம்ம ஆக்சுவலா இவ்வளவு நேரம் வரைக்கும் ரைட்டிங் மட்டும் பத்தி தான் பேசியிருக்கோமே. மத்த புரியல இல்ல, இது ரைட்டிங் பத்தி தான் பேசணும். அதை தாண்டி இந்த சீரிஸோட ஆக்டிங், இந்த அது எல்லாமே வந்து நம்ம பேசல. அது இருக்கட்டும், வேணாம். காஸ்டிங் ஒரு பெரிய பிரச்சனை இந்த இதுல. பட் அதாவது பேசிக்கா மெயின் கேரக்டர் சொல்றேன், காஸ்டிங் பெரிய பிரச்சனை. ஆக்டிங் பெர்ஃபார்மன்சஸ்லாம் ரொம்ப மீடியாக்கரா இருந்துச்சு, ரொம்ப சினிமேட்டிக்கா இருந்துச்சு. சினிமேட்டிக்னா வந்து போலித்தன்மையா இருந்துச்சு, நாடகத்தன்மையா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவ்வளவு பேசியாவும் ஒன்றும் கிடையாது. சினிமாட்டோகிராஃபிலாம் டீசெண்டா இருந்துச்சு. அதாவது தமிழ் சினிமா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்துச்சுங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப அதுக்குன்னு மெனக்கெட்ட மாதிரிலாம் ஒன்றும் தெரில. பட் ஐ டோன்ட் திங்க் ரைட்டிங்லேயே இவ்வளோ இஷ்யூஸ் இருக்கும்போது நீ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க மாட்டேன். ஸோ ரைட்டிங்ல இருந்த இஷ்யூஸை பத்தி பேசிட்டோம் பெருசா. ஸோ க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 2-3 விஷயத்த சொல்லிட்டு கடைசியா லேபிளை பத்தின ஒரு க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டீங்கன்னா நான் சொல்லி முடிச்சிடலாம்.
ஸ்டார்ட் வித் பாசிட்டிவ் நோட். இது வந்து ரொம்ப ரொம்ப நார்மலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. ஒரு ஃப்ரைடே மார்னிங்கோ ஃப்ரைடே ஆஃப்டர்நூனோ இது வந்ததுக்கு அப்புறம் நீ சாதாரணமா உட்காந்து பார்த்துட்டு அப்படியே கடத்திடலாம். இதை பத்தி ரொம்ப யோசிக்காம ரொம்ப நார்மலா இருந்தா இட்ஸ் a வெரி குட் சீரிஸ். அப்படியே பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடலாம். எனக்கு வந்து இதுல ரொம்ப எஃபெக்டிவா இருந்தது வந்து 6th எபிசோடு. சரியா? 6th எபிசோட்ல சரண்ராஜோட ஒரு சீக்வன்ஸ் வரும். அஸ் அ ஹோல் எபிசோட் சீரிஸ்லயுமே அந்த ஒரு பர்ட்டிகுலர் சீக்வன்ஸ் மட்டும்தான் நான் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சரியா? நான் என்ஜாய் பண்ணதுக்கு அந்த சீக்வன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமே சித்தார்த்தா கால் பண்ணி இந்த பாரு மாப்பிள்ள சூப்பரா இருக்கு. ஏன்னா நானும் சித்தார்த்தாவும் வந்து ஓஜி சரண்ராஜ் ஃபேன்ஸ். சரியா? சரண்ராஜ் ஃபேன்ஸ் பாத்துக்க. நான் இன்னொரு இது சரண்ராஜ் வந்து இன்னொரு முக்கியமான ஃபேக்டர் நான் வந்து லேபிள் பார்க்கணும்னு வந்தது. ஏன்னா அது ரொம்ப நாள் கழிச்சு. ஆமா, முடிவு பண்ணது அதுதான். மேபி ஒன் ஆஃப் த ரீசனா இருக்கலாம்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. மெயின் ரீசனே வந்து சரண்ராஜ் இருக்கிறதுனால தான் பார்க்கணும்னு முடிவு பண்ணேன். ஸோ அதுக்கு ரொம்ப நாள் கழிச்சு நடிக்க வராரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்காகவே பார்க்க வந்தேன். 6th எபிசோட்ல ஒரு சீக்வன்ஸ் வரும். இட்ஸ் ஒன் ஆஃப் தி வெரி ரொம்ப ரொம்ப சூப்பரான சீக்வன்ஸ் அது. அதுதான் வந்து இந்த மொத்த வெப் சீரிஸ்லயும் நீ பாசிட்டிவா ஏதாவது கேட்டனா அது. பிளஸ் அஸ் அ ஹோல் கண்டென்ட்டா வந்து மேலாப்ல ஆன் த சர்ஃபேஸ் வந்து இட்ஸ் a வெரி பாசிட்டிவ் ஒன். சரியா? ஸோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இது. ஜட்ஜ் பண்ணக்கூடிய இடத்துல இருந்தவன் அவனே ஜட்ஜ் ஆகுறான். ஏன்னா அவன் வந்து கரெக்டா ஜட்ஜ் பண்ணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கிறதுனால. ஓகேவா? ஆன் த சர்ஃபேஸ்ல இதுவுமே ரொம்ப ஒரு பாசிட்டிவான தீமோட இருக்கிற ஒரு சீரிஸ் தான். பட் ரொம்ப பிடிக்காத ஒரு விஷயம்னா இதை வந்து ஒரு கமர்ஷியல் படம் மாதிரியும் ஜெய்ய வந்து ஒரு கமர்ஷியல் ஹீரோ மாதிரியும் வெப் சீரிஸ் ஃபுல்லா வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டே எனக்கு சுத்தமா பிடிக்கல. வெப் சீரிஸ்ன்றது வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ரூட்டடா இருந்தா மட்டும்தான் வந்து கனெக்டே ஆகும். சரியா? கமர்ஷியல் படம் எதுக்கு இருக்கு? கமர்ஷியல் படமும் மசாலா படமும் நம்ம படமா பார்த்துக்க போறோம். நீ வெப் சீரிஸ்லயும் அதே ட்ரீட்மெண்ட், ஒரு பாட்டு, ஒரு லவ் ஸ்டோரி, லவ்வுக்கான தனி ட்ராக்கு எதுவுமே வந்து கதையோட ஒத்தே வராது. கிளைமேக்ஸ் ஃபைட் பார்த்தனாலுமே சரி அப்படிதான். இவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு அரைவாயிடுங்க. எப்படி படத்துல வந்து ஒரு இடத்துக்கு அரைவாகி ஹீரோவும் வில்லனும் சண்டை போடுவாங்களோ அதே மாதிரிதான் வந்து இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துக்கு அரைவாகி கடைசியில சண்டை போடுவாங்க. இட்ஸ் அன் அட்டர் வேஸ்ட். சரியா? ஏன்டா இந்த ஃபைட் பண்றீங்க? எல்லாரையும் சாவடிக்கணும். அவங்க யாருக்குமே அறிவு இருக்காது. இவங்க எல்லாரும் திடீர்னு ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து சண்டை போடுவாங்க. கடைசியில் இந்த ஸ்டார்டிங்ல நீ சொன்ன மாதிரி தான். ஸ்டார்டிங்ல அந்த ஃபர்ஸ்ட் எபிசோட் வந்து எவ்வளவு சூப்பரா டைரக்ட் பண்ணிருப்பாங்களோ, ஒரு இன்டென்ஷனோட டைரக்ட் பண்ணிருப்பாங்களோ, இந்த ஒரு நல்ல ப்ராடக்ட் கொடுக்க போறோன்ற ஒரு மைண்ட் செட்ல டைரக்ட் பண்ணிருப்பாங்களோ, கிராஜுவலா டுவர்ட்ஸ் த எண்ட் வந்து அது அப்படியே கிராஃப் வந்து ஸ்டீப் டவுன் ஆயிடும். சரியா? போக 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 எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னா, சரி முடிச்சு விடுவோம் கழுதே அந்த மாதிரி வந்து எண்டு போயிடுச்சு. அதே மாதிரிதான் நமக்கும் இருக்கும். பார்க்கும்போது சரி முடிச்சு விடுவோம் கழுதைன்னு சொல்லி டக்கு டக்குன்னு எதையுமே மனசுல சைடுல பிளே ஆகிற ஒரு விஷயமா மாறிடும். அப்படிதான்டா மாறி ஆக்டிவ்லி கான்சென்ட்ரேட். அதான் நீ ஞாபகம் இருக்கா? நீ வந்து 8th எபிசோடு பார்த்துட்டு முடியலடா, எதுக்கு 9th எபிசோடு பார்க்கணும்ட்டு வச்சிருந்தா, இல்ல 7th எபிசோடு பார்த்துட்டு 8th 9 ஒன்னா பார்த்தியோ? அந்த மாதிரி தான் இருந்துச்சு எனக்குமே. 7th எபிசோடு தான் வந்து தேவையே இல்லாத எபிசோட்ரா. 7th எபிசோடு ஒண்ணுமே நடக்காது. ஒண்ணுமே வந்து டசன்ட் மேக் சென்ஸ். அந்த எபிசோட்ல ஒண்ணுமே நடக்காது. எதுவுமே வந்து உனக்கு இதனாலதான்ப்பா இது நடந்துச்சுன்ற ஒரு ஒரு சின்ன பேசிக் காமன் லாஜிக் கூட எதுக்குமே இருக்காது. ஸோ அதுவுமே வந்து சுத்தமா பிடிக்காத எபிசோட். அதுலேருந்தே 8, 9 வந்து 8, 9, 10 வந்து ஒண்ணா பார்த்தனோ என்னமோ. ஸோ அதுதான் பேசிக்கலி இது வந்து கமர்ஷியல் மூவி ட்ரீட்மெண்ட் பண்ணது ரொம்ப பேடான ஒரு ஆஸ்பெக்ட் என்ன பொறுத்தவரைக்கும். ஸோ தட்ஸ் இட். லேபிள் டசன்ட் இட்ஸ் நாட் அ லேபிள் எனிமோர். அந்த மாதிரி நான் ஆக்சுவலா நானும் என்னோட க்ளோசிங் ஸ்டேட்மெண்ட்ல மறுபடியும் ரிமைண்ட் பண்ண ட்ரை பண்ற ஒரே ஒரு சீக்வன்ஸ் தான். நீ சொன்ன பாயிண்ட்ல ஒரு பாயிண்ட் வந்து they are confused between whether to make a film about நார்த் சென்னை ஆர் டு மேக் a film about பிரபாகரன்ங்கிறது பிரச்சனை. நான் மறுபடியும் படத்துல ஒர்க்கான ஒரே ஒரு விஷயத்த மறுபடியும் சொல்ல ட்ரை பண்றேன். என்னன்னா படத்தோட ஃபர்ஸ்ட் சீன் என்னன்னா, ஒரு பையன் விளையாண்டுருக்கான். அவன் விளையாண்டுருக்க அந்த கிரவுண்ட்ல அவனை மாதிரியே இருக்க பசங்கள்ல 4 பேரு ஒருத்தனை கொண்டுறானுங்க. ஸோ அந்த சிச்சுவேஷன்ல இருந்து பாதாளம், அப்ப இன்னொருத்தன் செத்தவன், அவன் கூட இருந்தவன் அப்படி சொல்லி ஒரு 4 பேர் இருக்கானுங்க. ஸோ ஒரே இடத்துல இருந்து ஒருத்தன் ஜட்ஜ் ஆகணும்னு வந்துடுறான், மிச்சம் 4 பேர் கிரைம் எக்வெஸ்டா இருக்கானுங்கிறதான கதை. ஸோ கதைய அந்த மாதிரி ஒரு இடத்துல இருந்து ஆரம்பிச்சுட்டு
இவன் மட்டும்தான், இவனை பத்தி மட்டும்தான், இவனோட பர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் த வேர்ல்டு மட்டும்தான்னா யூ ஒன்லி ஹியர் ஒன் சைட் ஆஃப் த ஸ்டோரி, தட் இஸ் த குட் சைடுங்கிற மாதிரி இருக்குல்ல. லேபிள்ங்கிற ஒரு சீரீஸோட என்னன்னு போர்ட்ரே பண்ணப்படுது. அருண்ராஜா என்ன சொல்றாருன்னா, லேபிள் அப்படிங்கிற ஒரு இது வந்து இவங்க மேல ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, அந்த ஐடென்டிட்டி இருக்கக்கூடாது, அது வந்து மாறணும் அப்படின்னு சொல்றாருல. அப்படி சொல்றத ரெண்டு விதமா சொல்லலாம். ஒண்ணு, இங்க இவ்வளவு நல்லவங்க இருக்காங்க, இந்த மாதிரி நீங்க எங்க மேல ஐடென்டிட்டி கிரியேட் பண்றதுனால இவ்வளவு பிரச்சனை கிரியேட் ஆகுதுங்கிறத எப்படி சொல்லலாம், யூ ஜஸ்ட் மேக் அ ஃபில்ம் ஜஸ்ட் வித் த குட் பீப்புள் அண்ட் த கிரைம் வேர்ல்ட் இன் தி பேக்ட்ராப். சரியா? பிரபாகரன் ஜட்ஜா ட்ரை பண்றான், இன்னும் 2-3 பேர் என்னமோ ட்ரை பண்றாங்க, ஆனா அவங்க லைஃப் எல்லாம் மாறிடுது, ஏன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி கயாசத்துல வர்ற பிரச்சனைனால. அப்படி இருக்கு. அப்படி இல்லைன்னா சூழ்நிலைனாலதான் இவங்க எல்லாம் இப்படி மாறிட்டாங்க, சூழ்நிலை மறைச்சுதான் இவங்க எல்லாரும் மாறிடுவாங்க, நீங்க கொடுக்குற இமேஜ் மாறாது அப்படின்னு நீ சொல்ல ட்ரை பண்ற அப்படின்னா, எந்த சூழ்நிலைனாலும் இவங்க எல்லாம் இப்படி மாறினாங்கிற பத்தின கதையா இது இருக்கலாம். கரெக்டா? கரெக்ட். ஆனா இது எதை பத்தியுமே இருக்காது. ஜஸ்ட் பிரபாகரன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் திஸ் திங். பிரபாகரன்ஸ் பர்ஸ்பெக்டிவ் டுவர்ட்ஸ் திங் எப்படி இருக்குன்னா, நான் நல்லவங்க, இவனுங்க எல்லாம் வந்து இவனுங்க தான் பண்ணானுங்க, நான் ஜட்ஜ் ஆயிட்டேன்னா இவனுங்க எல்லாத்தையும் காப்பாற்றுவேங்கிற மாதிரி இருக்கும். ஜட்ஜ் ஆனாலும் இவனுங்க எல்லாத்தையும் காப்பாத்தானே இவனுக்கு மறுபடியும் கொலைதான் பண்ணானே தவிர வாட் இஸ் த ரீசன், ஃபக்கிங் ரீசன் பிஹைண்ட் இட்ங்கிறது வந்து இஸ் ஸ்டில் அன்கிளியர். தட் இஸ் வை திஸ் இஸ் ஜஸ்ட் another commercial stuff that fails to entertain us தான் என்னோட outcome of this particular web series. I don't learn anything new or I don't get any new perspective or it is neither entertaining. அதனால that is the thing. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க, ரேட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நம்மளோட தசாவதார கலைஞன் இன்னும் நிறைய எபிசோட்ஸுக்கு வரணும் அப்படின்னா நீங்க இந்த வியூஸ் எல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நிறைய ஷேர்லாம் பண்ணி கமெண்ட்ஸ்ல வந்து எல்லாரும் வேணும்னு நீங்க மென்ஷன் பண்ணீங்கன்னா மறுபடியும் நிறைய எபிசோட்ஸ் வருவாரு. இன்னும் அடுத்த ஒரு டேட்டிங் விதாமங்கள் சீசன் 2 ஒன்று இறக்கலான் இருக்கோம் வித் சம் நியூ கெஸ்ட்ஸ் as well. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கிக் பட்டோஸ்கி மற்றும் தசாவதார. நன்றி, வணக்கம்.